செவுத்துல அந்த தம்மா தோண்டு ஓட்டதான் உங்க கண்ணுக்கு தெரியுது. டேய் அது மட்டும் இருறா, நீ நீ நிறைய லாஜிக் மிஸ்டேக் சொல்லுவல்ல அந்த இதுக்கு பேர் என்னது, அந்த லாஜிக் இல்ல ப்ரோ, சீனே சரி சரி மிஸ்டேக். சொல்றேன் கேளு. இல்ல அந்த பைக் எடுத்துன்னு வந்து பாத்தீங்கன்னா பறக்குறாரு இதுல வராருன்னு சொல்லிட்டு. ஆனா அதே படத்துல வந்து பார்த்தனீங்க அந்த பையனை கட்டி போட்டு அவனு வந்து கழுத்துல ஊசி போட வருவாங்க, கழுத்துலயே தலையிலயே ஊசி போட வருவாங்க அவன் மூளையை வெளில எடுக்கிறதுக்கு, ஓகேவா? அந்த டைம்ல இவருக்கு அந்த பழைய கனவுலாம் இது பண்ணி என்ன சொல்றது, அந்த டைம்ல ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போகும். அவர் திரும்ப வந்து அந்த கங்கா கேரக்டர் வந்து திரும்ப ஈஞ்சி வரும்போது தலைவனேன்னு சாங் வரும்போது பாத்தீங்க அந்த மின்னல் அலிக்ஸ அச்சிருவண்டா, வேணா விக்னேஷ் ப்ரோ, கடுப்பாயிடுவண்டா, நீ வேணு சத்தியமா கடுப்பாயிடுவண்டா. சொல்றேன், நீங்க சீரியஸா பேசுறீங்களா? சத்தியம் பண்ணுங்க. இது சத்தியமா நான் சீரியஸா தான்டா பாடி, சரி நீ சரி கொஞ்சம் இது சொல்லுங்க. பண்ண, நீ மியூட் பண்ண பாடி. ஆக்சுவலா அதான் அலெக்ஸ், அந்த எதுக்கு அது என்னது, அந்த தலைவனையில காமிக்கும் போது பார்த்தனீங்க பின்னாடி அந்த மின்னல் மின்னுண்டா, சத்தியமா சொல்றேன். எனக்கு உண்மையாலே பிடிச்சிருந்துச்சு அலெக்ஸ். நீங்க வந்து 1000 சொல்லுங்க இது பண்ணுங்க, எனக்கு பர்சனலா எனக்கு ஒரு பிடிச்சிருந்துச்சு. நிமிஷம், இல்ல நான் ஆனஸ்டான ஒரு சீன் சொல்லிட்டேன், 2 சீன் சொல்றேன். ஒண்ணு அந்த பாட்டுல பிகினி சீன், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இன்னொன்னு என்னன்னா, 4 கண், அது எந்த லைன்ல வரும்னா 4 கண்கள் பேசும்போது அதெல்லாம் நோட் பண்ண தெரியுதுல்ல. இல்ல ப்ரோ, ரசித்து படம் பாத்தியா? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, புரியல இல்ல நான் ஒரு அலெக்ஸ் நிமிஷம். இல்ல இவ்வளவு நேரமா அவன் பேச எனக்கு வெறிதான் வந்தது. ஏய் நீ எப்போ எப்போ வந்து அந்த 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 யாரவன் பேர் கூட மறந்து போச்சு, டைரக்டர் சிவா மொத்தமா நீதான் குத்தகை ஏத்த மாதிரி பேசுற. அதே மாதிரி ஷார்ட் டிவியேஷன் நீங்களும் டைரக்டரா பேசுற மாதிரி பேசுற. எனக்கு தெரிஞ்சு நீ எடுத்திருந்தா கூட கரெக்டா திரும்ப போடுது. அட பாவே இல்லண்ணா, நான் இப்பயும் சொல்றேன்னா அலெக்ஸ் நான் சொல்லிடுறேன் அவர்கிட்ட. ஆனா சத்தியமா அது அவர்தான் உங்களை போட்டு அடிக்கிறாரு. நான் ஒரே ஒரு வாட்டி தான் படம் பார்த்தேன். நீ சொன்ன உடனே அந்த சீன் எல்லாம் கண்ணுல வந்துச்சுரா இப்ப எனக்கு. எனக்கு நான் பிடிச்ச 2 சீன் சொல்லிட்டா ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ, நான் 2 சீன் சொல்லிட்டா. 2 சீனா? ஃபர்ஸ்ட் அந்த சின்ன பையன் வரையான் பாத்தியா செவுத்துல, ஒரு நிமிஷம் ப்ரோ. அது ஒண்ணு ப்ரோ. நான் கங்குவா என்ட்ரி எனக்கு பிடிக்கும். கங்குவா என்ட்ரி இதெல்லாம் சோறு. ஆனா அந்த என்ட்ரில ஒரு காமெடி ஆனதுமா நல்லமான்னு சொல்லிட்டு அடுத்த சொல்ல பாத்தியா கொடுவான்னு, அதெல்லாம் ஒரு நிமிஷம். இல்ல படமே மைனஸ் தான், புரியுதா? ஏதோ அந்த டிஎஸ்பி வந்துட்டு அந்த செவுத்துல வரையும் போது நல்லா பிஜிஎம் போட்டிருப்பான், அது ஒண்ணு ஒரு சீன் மட்டும் ஓகே. எல்லாருக்கும் இங்க பாருப்பா, எல்லாருக்கும் என்ட்ரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எனக்கு பிடிச்ச படத்தை வந்து உங்களோட இதுக்காகலாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, ஓகேவா? இது உங்களோட விருப்பம், எனக்கு தப்பா கூட எடுத்துக்கோங்க. எனக்கு நான் சொன்ன இந்த சீன்ல நல்லாவே இருந்துச்சு, இதை இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணி வந்திருக்கலாம். இது என்னோட. அப்ப கங்குவா 2 வெயிட் பண்றியா? இதெல்லாம் தப்புண்ணே. அந்த படம் இல்ல அந்த படம் வரும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. இல்ல ரத்தாங்கசம் சீனுக்கு ஃபயர் விட்டுருப்பாரு. இல்ல ஒரே நிமிஷம். அந்த படம் வரும்போது பாத்தீங்கன்னா ப்ரூட்டலா பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியே பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அட்டாக்காவும் நிறைய இதா இருக்கு, ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த படத்தை வந்து பாசிட்டிவா பேசினா கூட அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும், அவங்களுக்கு இதாக தான் ஆகும். அது ஒரு சில இதெல்லாம் இருக்கு. அதை கருதியே பாத்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் கூட எதுவும் சொல்றது இல்லை. இப்ப கூட இந்த விஷயத்த நான் எதுக்காக சொன்னோம்னா, சரி ஓகே, இந்த ஒரு சீன் தான் பாத்தீங்கன்னா கங்குவான்னு நீங்க மென்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு, அவன் நல்லாவே எடுத்துருந்துருக்கலாம். அது கொஞ்சம் இதுல விட்டுட்டாங்க, அதுதான் என்னோட வருத்தம். சார் ஒரு நிமிஷம் சார், இவன் எடுத்த கான்செப்ட் மகதீரா கான்செப்ட், புரியுதா? ஆனா அவன் எடுத்த படம் வந்துட்டு இல்ல அலெக்ஸ், எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம கடந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நேரம் இந்த படத்தை பத்தி பேசி இல்ல தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு கடந்து போறதா வச்சுக்கல, நல்லா வச்சு செஞ்சு கைமா பண்ணிட்ட. தயவு செஞ்சு நான் கிளம்பிடுவேன். இல்லண்ணா நான் கிளம்பிடுவேன். நான் சத்தியமா சொல்றேன், நான் அந்த படத்தை வந்து எனக்கு பிடிச்ச இதுதானே சொன்னேன்னு தவிர அந்த படத்தை விடுங்க. இல்ல ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இல்ல நடுவுல கூட ஆட இறங்குங்க. நானும் விக்னேஸ்வர கமெண்ட்ல கூட தான், என் கமெண்ட்ல கூட வந்து ஃபயர் விட்டுருப்பாரு, மகதீரா கிரேட்டர் தென் பாகுபலி. ஏன்னா மகதீரா அந்த அளவுக்கு அது சூப்பரா வச்சிருப்பான். மகதீரா கான்செப்ட் எடுத்து பார்த்தாலும் 3 ஜென்மத்துல வந்துட்டு தான் உயிர் காப்பாற்ற முடியாம செத்து போயிடுவாங்க. அவனும் செத்து போயிடுற மாதிரி. அதான் இந்த ஜென்மத்துல வந்துட்டு பழைய ஞாபகம் வரும்போது 2 பேரும் ஒண்ணு சேர்றதுதான் கதையே. இதேதான் கங்குவா கான்செப்டும்.
அந்த பையனை காப்பாத்த முடியாம செத்து போயிடுறான். இங்கதான் அந்த பையன் செத்து போயிடுறான். இல்லடா ஹீரோ வந்துட்டு அங்க இப்ப இருக்கிறான். இப்ப அதான் இந்த மகதிரா ஜென்மத்துல இல்ல இந்த ஜென்மத்துல மகதிரா அந்த அதுதான் பையனை சொல்றேன். காப்பாத்திருக்கான். மகதிராவே நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்தா என்ன பண்ணிருப்பானுங்க. அது எப்படிங்க காஜல் வந்து கீழே குதிக்கும் போது கரெக்டா வந்து அந்த கிராவிட்டி எல்லாம் அதெல்லாம் கரெக்டா ஓடி இதா இருக்கும் ப்ரோ. போச்சு. அந்த டைம் லாஜிக் பார்க்க மாட்டாங்க ப்ரோ. அந்த டைம் லாஜிக் பாத்துருக்க அப்பெல்லாம் மாட்டாங்க. இல்ல அந்த ப்ரோ. டைம் அது பாத்துருக்க அப்பெல்லாம் மாட்டாங்க. எந்திரனே எந்திரன் ஹிட்டான டைம் அது. இல்ல இல்ல நல்லா இப்ப சொல்றேன். அப்ப லாஜிக் எங்கப்பா? அப்ப கத்தியே நாங்க கையில சுத்தணும், பாலை கையில வச்சு சுத்தி நடிச்சோம். அப்பெல்லாம் லாஜிக் அதான் அது இல்ல அதான் அப்பெல்லாம் இது வேற. ஆனா மேட்டர் என்னன்னா அன்னியன் இல்ல ஃபைட் இல்ல பாத்திருக்கீங்கல்ல, கராத்தே ஸ்கூல் ஃபைட். அவ்வளவு ஃபைட் இல்ல விட்டாங்க அந்த ப்ரோ ஒரு அளவுக்கு. நிமிஷம். இல்ல ஒரே ஒரு கோர் கான்செப்ட் எடுத்து ஒரு படத்தை எப்படி கொலை பண்ணிருக்காங்க ஆனா பாத்தீங்களா? அலெக்ஸ் நீ ஒரு விஷயம் அது சொல்லுவ அவன் பண்ண பாத்திரா, தப்பு. நீ ஒரு விஷயம் சொல்லுவ பாத்திரா, அது 100% கரெக்ட். என்னன்னா இங்க லாஜிக்லாம் விஷயமே கிடையாது. ஒரு படம் பிடிச்சிருக்கு, ஹிட் ஆகுதுன்னு தான். இங்க குறை சொல்றவன் வந்து எல்லா ஆமா படத்தையும் சொல்லிட்டு தான் இருப்பானுங்க. ஆனா வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு, எல்லாராலையும் அது ஏத்துக்கப்படுச்சு, பெருசா ஓடிடுச்சு. நீங்க என்னதான் லாஜிக் மிஸ்டேக் சொன்னாலும் அது தனியா தான் தெரிவாங்க. ஓகேவா? ஆனா அது வந்து சரியில்லைன்றப்ப மேக்கிங் ப்ரோ இல்ல மேக்கிங் ஒரு படம் அதான் மேக்கிங். சொல்றேன். இல்லடா மேக்கிங்கை தாண்டி இப்ப சில கதை வந்து பாத்தீங்கன்னா, நான் ஓப்பனா சொல்ல போனா என்ன சொல்றது, இது சொன்னா என்ன கடிப்பீங்க. இது சொல்றேன், பீஸ்ட் சொல்றேன், கதையே கிடையாது. ஓகேவா? ஆனா மேக்கிங்கா பாத்தீங்கன்னா நிறைய இது பண்ணிருக்கோம், மெனக்கிட்டு இருப்பாங்க, இது பண்ணிருப்பாங்க. அந்த கண்டிப்பா ம், நான் அக்செப்ட் பண்றேன் ப்ரோ. ம், இல்ல அந்த சார் மால் இல்ல செட்ல சூப்பரா சார் பண்ணிருப்பான் ப்ரோ. இல்ல இதை இப்படி சொல்லக்கூடாது. ம், ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். ம். பீஸ்ட் மால்ல வந்துட்டு ஒரு கார் வந்துட்டு இங்க இருந்து கீழே போனதுக்கு எல்லாம் லாஜிக் கேட்டானுங்க. எல்லாருமே கேட்டானுங்க, திட்டினானுங்க. ஆனா வந்துட்டு கோட்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டேடியம் மேல வந்துட்டு அந்த பைக் வந்துட்டு கீழே லேண்ட் ஆகும். அதை யாருமே கேட்கல. ஏன்னா எல்லாருமே அதை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணானுங்க. ஏன் ஹேட்டர்ஸே ஒருத்தன் கூட ட்ரால் பண்ணல. அதான் சொல்றேன், மேக்கிங் வந்துட்டு அதை நம்புற மாதிரி எடுக்கணும். நாட் கூட ஒன்லி வந்துட்டு மேக்கிங்டா, புரியுதா? அதை மேக் அதான் இல்ல ப்ரோ. அதை இல்லடா. இல்ல மறக்க இல்ல அந்த ஒரு நிமிஷம் சீனுடைய ஒரு லாஜிக் இருக்குன்னா அதை மறக்கடிக்கிற மாதிரி வேற ஒண்ணு இருக்கணும் அந்த சீன்ல. இல்ல நான் அதை புரியுதா? சொல்ல இல்ல வரல, அது நான் அதை அந்த சொல்ல வரல. கோட் அந்த பைக் போறது அலெக்ஸ் காரணமே டோனி அதுதான் அலெக்ஸ் ப்ரோ. நான் இப்ப டோனி பாக்குறதுனால அதான் தான் அது அதான் நான் அப்படி சுத்தி கிளைமேக்ஸ் சுத்தி வந்துச்சு. இல்லடா, அந்த சுத்தி அந்த வைப். யுவன் சங்கர் ராஜா மேக்கிங், சாரி யுவன் சங்கர் ராஜான்ற அவங்க அண்ணன் பேர் என்னது, அவன் யுவன் பேர் என்னது, வெங்கட் பிரபு. அவன் வந்து அந்த வெங்கட் சிஜி எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி வச்சிருப்பான். ஓகேவா? ஆனா அதை விட பாத்தீங்கன்னா உனக்கு பீச்ல வந்து மனோஜ் பரமஹம்சம் வந்து ரொம்ப நேர்த்தியா ரொம்ப இதுவா பண்ணிருப்பான். அதாவது கிளீனான நல்லா ஒர்க்குன்னு. பண்ணிருப்பாங்க. சோ உனக்கு இங்க மேக்கிங் இது கிடையாது, ஸ்டோரி இல்ல. புரியுதா? அதுதான் இங்க விஷயம். சார் உங்களுக்கு புரியலையா? இப்போ பேருக்குன்னு வைக்கிறது வேற, அதாவது ஒரு காரணத்தோட வைக்கிறது வேற. இப்ப இனிமே காரணத்தோட இருக்கிற ஒரு சீனும் வந்துட்டு லாஜிக் கேட்க அதுதான்டா மாட்டாங்க. நானும் சொல்றேன். நீங்க எல்லா சீனத்தை பாருங்க, காரணத்தோட இருக்கிறது இல்ல சீன் லாஜிக் அந்த கேட்க. பறக்கத டோனி மேல பாக்குறதுனால தானே வச்சாங்க. இப்ப இல்லடா இல்ல அனிமல் படத்துல ஒரு பிரைவேட்டா தான் இந்த ஜெட் ஃபிளைட் இதுல வந்துட்டு ஒரு ரோட்ல வந்துட்டு இந்த மாதிரி சண்டை நடக்கும். நீ மட்டும் தமிழ் சினிமால ஏதாவது கான்செப்ட் ஏதாவது படத்தோடைய கோரே இல்லாம வச்சுனதுக்க இவனுங்க சத்தியமா தர்மடி அடிப்பானுங்க. ஆனா வந்துட்டு வில்லனை அடிக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல கிளைமேக்ஸ்ல இருக்கும்போது எல்லாம் ஏத்துக்கினானுங்க. இதே மாதிரிதான் தமிழ் சினிமாவில் நிறைய படம் இருக்குது. எடுக்கதான் டைரக்டரை பொறுத்து தான் இருக்குது லாஜிக்லாம். அது டைரக்டரை பொறுத்து தான். அப்படி ஏன் பார்த்தா ப்ரோ? எந்த முதல்ல ப்ரோ லாஜிக்னு பார்த்தா எந்த படத்துல இருக்குது சொல்லு. ஏன் ப்ரோ இப்ப அந்த கோட்ல போறப்பாருல விஜய், அந்த டோனி மேல ஆமா பாக்குறதுனால அது நிறைய செலிப்ரேட் பண்ணாங்க. இல்லடா உனக்கு மேட்டர் என்னன்னா அதுவும் தான் புரியுது. ஆமா அதுவும் தான். இல்லடா அலெக்ஸ், தோனி ஆனா இல்ல மேட்டர் இல்ல என்னன்னா தோனி டோனி எல்லாரும் மேல இல்ல ப்ரோ. பாக்குறது இப்போ பிஜிஎம் படையப்பா பிரணவ் பிஜிஎம். நீ தப்பா நினைச்சிக்கிற பிரணவ். இதுல விஷயம் என்னன்னா, எங்க தோனி பாக்குறது மட்டும் கிடையாது, அந்த படமாவே பார்த்தனா உனக்கு வந்து ஒரு ரீசன் வச்சுட்டாங்க. ஓகேவா? உனக்கு வந்து இதெல்லாம் ஜனங்க ஏத்துக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தனா உனக்கு படம் எங்கேஜா வச்சுட்டாங்க. அதனாலதான் உனக்கு வந்து அந்த இடத்துல யாரும் ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம். படத்தோடைய கிளைமேக்ஸ் ரூஃப் டாப்ல நடக்கிறத விட்டு ட்ரைலர்லயே காமிச்சிட்டானுங்க. அதாவது இது புரியுதா? அதான் சொல்றேன், ஒரு வைப் வந்துட்டு அதை செட் பண்ணணும். இப்ப அதாவது இந்த படத்துக்கு வந்த விஜய் தான் ரெண்டு விஜய் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல ஃபைட் பண்ணுவாங்கன்றத ப்ரொமோட் பண்ணியாச்சு. படத்தோட போஸ்டர்ஸுக்கு அதான் இன்டர்வல்லே வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். அது இந்த சீன் இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும் ஸ்டேடியமோட ரூஃப் டாப் மேலதான் வந்துட்டு கிளைமேக்ஸ் நடக்க போகுதுன்னு. அப்படி விஜய் வந்துட்டு அதை பறக்கும் போது பார்த்தா இந்த மாதிரி பைக்ல வரும்போது பார்த்தா யாருமே அதுக்கு பெருசா இது எல்லாம் ஃபயர் விட்டானுங்க. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு அதான் தோனி பாக்குறதும் சரி, அங்க படையப்பா பிஜிஎம்மும் சரி, புரியுது. அதான் அவன் கரெக்டா செட் பண்ணாம இதான் வெங்கட் பிரபு இந்த சீனை. சரி இப்போ நான் லாஜிக் படி கேக்குறேன். அஜித் படம் வருது பிரணவ். அஜித் வந்துட்டு ஒரு சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல ரூஃப் டாப்ல பறக்குறாரு. நம்மளாம் உசுரோட விட்டு வைப்போம்னு நினைக்கிறேன் நீங்க. ஐயோ அதான் சொல்றேன். ஆனா இதுல உண்மையிலே இது வெங்கட் பிரபு அங்க ஜெயிச்சா நான் சத்தியமா சொல்றேன். அது ஆச்சரியமா இருந்தது. நான் ரிலீஸ் வரைக்கும் கூட சொல்லியிருந்தேன் விக்னேஷ் போயிட்டு ப்ரோ அந்த கிளைமேக்ஸ் ஒழுங்காத்தாலே அவன் ஜெயிச்சிட்டான் ப்ரோன்னு. அதே மாதிரி கரெக்டா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் நல்லா கியூரியாசிட்டியோட கொண்டு போயிட்டான்.
இல்லடா என்னடா? இல்ல இப்ப ஒரு நிமிஷம் என்ன சிட்டி இல்ல என்ன இல்லடா சிட்டி கேமியோ கியூரியாசிட்டி. கியூரியாசிட்டி அவன அவன கலாய்க்க இருக்கட்டும் இல்ல மேட்டர் நானா அதான் கேமியோ எங்கேஜிங்கா வச்சுக்கனா கூட வந்துட்டதான் படம் முடிஞ்ச பிறகு எல்லாமே கரெக்டா பண்ணான். அதான் ஏதாவது ஒண்ணு கொண்டு போயினே இருக்கணும் படத்தை கொஞ்சம் கொஞ்சம் தான். லாஜிக் அப்ப பார்க்க மாட்டானுங்க எந்திரனே எடுத்துப்போம். இப்ப வந்துட்டு ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஒரு ஏன் இப்பயே எடுத்துப்போம், இந்த காலத்துல எடுத்துப்போம். இப்ப நீங்க எல்லை கேட்க பயப்படுறீங்க, கிருத்தி செட்டி வந்துட்டு ரோபோ. அது கிடையாது ஆனா 2010 யோசிச்சு பாருங்களேன். கேள்விப்பட்டேன் வேற இன்னும் இல்ல ப்ரோ நீங்க இல்ல ப்ரோ 2010 யோசிச்சு பாருங்க, ஒரு ரோபோட் ஒரு பொண்ணு ஒரு ரோபோட்டை லவ் பண்ணுது, அந்த ரோபோட்டால வந்துட்டு ஹீரோக்கு சண்டை பிரச்சனை வருதுன்னு சொன்னா இது எவனா நம்புற மாதிரி இருக்குமா? லாஜிக் படி இது சுத்தமா நம்புற மாதிரி இருக்காது. ஆனா எந்திரன் மேக்கிங் எப்படி இருக்கும்? அதான் அதான் ஒரு இது வேற மாதிரி கொண்டு போயிருப்பான். மேக்கிங்க தாண்டி நீ ஒண்ணு நினைச்சினா அப்ப இருந்த மைண்ட் செட்டாவே ஜனங்க வேறடா. ரொம்ப எல்லாம் சினிமா வந்து குத்தி குடைஞ்சு நோண்ட மாட்டானுங்கடா. ஓகேவா? சங்கரே ஒரு சில பிளாஸ் வைக்கிறாருன்னா அதை விட்டுட்டு போவானுங்க. மணிரத்னமே ஒரு சில பிளாஸ் வைக்கிறாருன்னா விட்டுட்டு போவானுங்க. அப்போ வந்து சினிமாவை பார்த்தானுங்க. இப்ப என்ன தெரியுமா, ஒரு படம் ஒண்ணு சங்கர் படம் ஒண்ணு வருதா இல்ல பெரிய ஹீரோ படம் வருதா, இவனுக்கு வந்து கையில ஒரு கத்தி ஒண்ணு எடுத்துவானுங்க. இதை நீ நான் ஃபுல்லா போஸ்ட்மார்டம் பண்ணி போடுறேன், புரியுதா? இவனுங்களுக்கு தனக்கு மட்டும்தான் மூலக்கு, தனக்கு மட்டும்தான் இது இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு சும்மா என்ன அலெக்ஸ் என்ன மேட்டர்னா, இவனுங்க ஒரு இந்த படத்துல நம்ம என்ன நெகட்டிவ் சொல்லணும், நெகட்டிவ்னு சொல்றதுக்கு என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரசாந்த் அண்ணா அவரோட ரிவ்யூ எடுத்துக்க போனாலும் இல்ல வேற யாரு வேணாலும் எடுத்துக்கா. ஒரு படம்னா பாசிட்டிவ்னா நெகட்டிவ்னா, நெகட்டிவ் இல்லைன்னா கூட இதுல நெகட்டிவ்னா என்னங்க இருக்கு, நெகட்டிவ் கொஞ்சம் சொல்லி வேணுமே இல்ல நம்மளே திட்டுவீங்களான்னு சொல்லிட்டு, புரியுதா? அதாவது நல்லா இருக்க படத்தை கூட இவங்க நெகட்டிவ் சொல்லிதான் ஆகணும். அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. ப்ரோ நீங்க சங்கரை இல்ல ஒரு நிமிஷம், கரெக்ட் சொன்னது எல்லாமே கரெக்ட். சங்கரை வச்சே சொல்றேன். அதாவது ரோபோட் லவ் பண்ற மாதிரி வச்ச 2010ல 2018ல வந்துட்டு போன் எல்லாம் பறக்குது, புரியுதா? ஒரு அதுவும் ஒரு ஃபேண்டசி தான், இதுவும் போன் எல்லாம் பறக்குது. அதான் அந்த போன்ல வந்துட்டு இவங்க எப்படி போய்தான் இந்த மாதிரி பிரச்சனையை வந்துட்டு கவர் பண்றதுதான் படம். ஆனா அங்க வந்து லாஜிக் பார்த்தானுங்க. படமே ப்ரொமோட் பண்ணதே வந்துட்டு இது ஒரு ஃபேண்டசி தான், போன் பறக்குது இதுன்னு. ஆனா அதான் அப்பயும் லாஜிக் பார்த்தாச்சு, ஏன்னா படம் நல்லா எடுக்கல அப்படின்னு ஒரு கிளைமேக்ஸ் இதுலயும் சொல்லியிருந்தானுங்க. அதான் சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி அப்ப வந்துட்டு லாஜிக் பார்க்க கூடாத படத்துல லாஜிக் பாக்குறானுங்க. அது ஏனே தெரியல, லாஜிக் பார்க்க வேண்டிய படத்துல இந்த மாதிரி புலித்து ஆடியன்ஸ் எப்போதுமே எவால்வ் ஆகும் வச்சாங்க ஆஃப்டர் கோவிட் லாக்டவுன் தான். இந்த லாக்டவுன்ல சொல்றேன் இல்லடா, எனக்கு என்னமோ இல்ல இதே 2.2 தெலுங்குல இருந்தா அப்பயே ஆரம்பி பண்ணிருக்கோம் உண்மையில. ஏன்னா கேட்டா தெலுங்காரம் படம் லாஜிக் இல்ல, தெலுங்காரம் படத்திலே லாஜிக் இருக்காதுன்றது நம்மளுக்கு நேச்சராவே தெரியுது, புரியுதா? தெலுங்காரம் படத்துல ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க, தெலுங்காரம் படத்துல லாஜிக் அப்படி கிடையாதுடா. இல்ல ப்ரோ, தமிழ் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டானுங்க, இதான் உண்மை. இல்லடா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டானுங்கன்னு சொல்ற. இவனுங்க புஷ்பா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எடுத்தப்பாரு, இவனுக்கு அவ்வளவு லாஜிக் பார்த்திருப்பானுங்க. இவனுக்கு என்ன தெரியுமா ப்ராப்ளம், அதாவது இல்ல புஷ்பா 1 தமிழ்ல நம்ம ஆளுங்களுக்கு ரிவ்யூ பண்ற பேர்ல, புரியுதா? அது என்ன ஆச்சுன்னா இவனுக்கு ஏதோ ஒண்ணு படம் வந்து பாத்தீங்கன்னா இதுவா இருக்கு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து கேஜிஎஃப் மாதிரியே பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டு இருக்காங்க மாதிரி இவனை அடிச்சு நவுத்துறானா. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பார்த்தா 2வது நாள் வந்து டிக்கெட் ஆகி வேற மாதிரி ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வெக்கமே இல்லாத பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு எந்த இதுனா படம் பாத்துறோம்ட்டு அதான் உங்களுக்கும் போச்சு எனக்கும் போச்சுது. லாரி ஒண்ணு இல்ல, வெறும் ஒரு அடி தான் போறாங்க லாரி, அதான் ஒரு அந்த டிஸ்டன்ஸ் சொல்றேன், அந்த ஹைட் இது. அந்த லாரி எப்படி எனக்கு அது புரியறது என்னன்னா, ஏண்டா அதுக்கு கேள்வி கேட்கறானுங்க. நான் சில ஆக்டர் சொல்ல விரும்பல, ஜீப்பு பறக்கும் எங்க, வெறும் காலி கிரவுண்ட் எங்க, மேல உனக்கு ஏத்த கூட இருக்காது. ஜீப் தான் ஏதோ ஒரு பெரிய கார் பண்ணிட்டு அது இன்ட்ரோ சீன் இருக்கும். இன்ட்ரோ சீன் அந்த ஒரு பெரியவன் தான், இந்த ஒரு பொலேரோ கார் மாதிரி ஒண்ணு வந்து சைடுல நிற்கும், அங்கதான் இறங்கி வருவா போல ஹீரோ, புரியுதா? அதோ ஒரு அட்ட கிரவுண்ட் பிஜிஎம்மோட மாட்டி விட்டா படம் ப்ரோ. இல்ல நீ மங்காத்தா பத்தில எது பார்த்தாலும் அது மேல தூக்குற அளவுக்கு அதான் எதுவுமே இருக்காது. ஆனா நார்மலா அதான் சும்மா ஒரு இன்ட்ரோ சீனுக்காக தூக்கிருப்பானுங்க. அங்கெல்லாம் அதான் எல்லா வேலையும் பண்ணிட்டு புஷ்பால லாரி ஒரு அடி பறக்குதுன்னு புஷ்பால ஒன்ல என்னதுமா பிரச்சனை, படம் எல்லாமே நல்லா இருக்கு.
இல்ல பிரணய் ஒரு நிமிஷம் இவன் கேட்டான் பாத்தியா கேள்வி விக்னேஷ் ப்ரோ, இதுக்கெல்லாம் விஷால் தான் கரெக்ட். ஆம்பளை எட்டாம் பாரு ஃபிளைட்ல மான ஆம்பளை ஒரே ஆம்பளைன்னு நிமிஷம்டா. அது பறகுது. சுந்தர் சிய ப்ரோ விஷால் இல்ல சொல்ல இல்ல இப்ப நியூஸ் ஒண்ணு வந்துக்குது ப்ரோ. கேக்குதா? சுந்தர் சிய பாத்தீங்கன்னா அது வந்து ஃபன்னுக்காக வச்சிருப்பான்டா. அவன் இன்டர்வியூல சொல்லிப்பான், ஏங்க ஆமா அத நான் இல்ல entertainment. அத நான் ஃபன்னுக்காக வச்சா அதுல லாஜிக் பார்த்து நான் இவனுக்கெல்லாம் நான் என்னதான் சொல்றதுன்ற ரேஞ்சுக்கு அவன் கேவலமா பேசியிருப்பான். புரியுதா? இன்னொன்னு ப்ரோ, அது காமெடி சீன் தான், அது கேள்வி இல்லடா, போடாது காமெடி காமெடி சீன். எடுத்து இவனை காமெடி பண்றானுங்க. புரியுதா? உம் ப்ரோ விஷால் சொல்ல ஒரு நியூஸ் ஒண்ணு வந்து மேல அனுப்பிச்சிருக்க பாருங்க. நான் சரி, அவன் ஏதாவது பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருப்பான். அதான் அந்த கங்குவால பண்ணாங்க பாத்தியா பப்ளிக் ரிவ்யூ. சரி. என்ன விக்னேஷ் ப்ரோ, அதேதான். ஆறடி காத்த கலாய்க்கிறீங்க. சரி, இல்ல பப்ளிக் 3 நாளைக்கு வரக்கூடாதாம். இவனுங்க எல்லாமே இல்லடா இல்ல ஒரு பிரணவ், நிமிஷம் இல்ல. இவனுங்க அது ஒரு கல்ச்சரா மாத்தி விட்டானுடா ரிவ்யூ பண்றத. புரியுதா? ஆளாளுக்கு இப்ப லாக்டவுன்லாம் விஷால் requested to captain லாக்டவுன்ல owner to not allow YouTube எவன் அவங்க கிட்ட எல்லாம் ஸ்மார்ட் போன் இருந்துச்சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்காதவன் தான் கம்மி, ஆரம்பிச்சவன் அதிகம். ஆளாளுக்கு ஒரு ஐடியா வச்சு ஆரம்பிச்சிருப்பானு. சும்மாவாச்சும் ஒண்ணு இது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லாக்டவுன் இதுல டிஸ்அட்வான்டேஜ் ஒண்ணு இருக்குல்ல, நல்ல மூவிஸ் எல்லாம் தெரியாம போயிருமே அப்படின்னா. கண்டிப்பா அதான். அதுதான் இல்ல ஏய் நீ இல்ல 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 ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு சொல்றேன். படம் பாக்குறவங்க கையில எல்லாரு கையிலயும் போன் இருக்குது. படம் பாக்குறவங்க எல்லாம் ட்வீட் தான் போட போறான். இன்னொன்னு படத்தை பாக்குறது கம்மியா இருக்கும் போது தான் நடக்குது. இன்னொன்னு எஃப்டிஎஃப்எஸ் முடிஞ்ச உடனே உனக்கு நல்ல படம் பெரிய தூக்குறதெல்லாம் இங்க எதுவுமே தூக்காது. கொஞ்ச நேரத்துல ஆறதும் பிரச்சனை இல்லை. இவன் சொல்றதுல விஷால் சொல்றதே கரெக்ட். ஆனா மேட்டர் என்ன தெரியுமா, இப்போ ப்ரொமோட் பண்ற விதம் தான் அந்த படத்தை வந்துட்டு பெருசா இது பண்ணும். என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் இது. ஏன்னா இதெல்லாம் நிப்பாட்ட முடியாது. சும்மா சொல்லலாம் ரிவ்யூ பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏன் உள்ள யூடியூபர் உட்காந்து இருப்பான், போன்ல ரெக்கார்ட் பண்ணி போடுவான், என்ன பண்ணுவேன்? போன் தான் எல்லாரும் வச்சுக்கிறானுங்க. எவன் கேமரா அது போறாம கல்ச்சராவே மாறி போச்சுடா. புரியுதா? இது டேமேஜ் இதெல்லாம் ரொம்ப அதான் தள்ளி வந்து போச்சு. இதுக்கப்புறம் சரி ஒண்ணும் ப்ரோ பண்ண இதை விடுங்க. முடியாது. இல்ல இல்ல இப்ப நியாயமா யோசிச்சு பார்த்தேன். சரி ரிவ்யூ எல்லாம் விட்டுருவோம். என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், ஒரு படம் வந்துட்டு நீ வந்துட்டு எதை காட்டுறியோ அதை காட்டினாலே உனக்கு தமிழ் அடிச்சு பொறுத்த வரைக்கும் கம்மன் வந்துருவானுங்க, இல்ல தூக்கி கொண்டாடுவானுங்க. ஏன்னா வந்துட்டு இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு 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 ஸ்வீட் பாக்ஸ் தானே எடுத்துப்போம். புரியுதா? ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு ஸ்வீட் பாக்ஸ், அதை திறந்து மிளகா பச்சை மிளகா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்றோம்? வீட்டுல தின்ன மாட்டீங்க. பச்சை மிளகா இருந்தா சட்னி அரைக்கிறது எத்தனை வைப்பான்னு எத்தனை பேர் கொடுப்பான்? இல்ல தூக்கி போட்டு வேற வாயில போட்டு முன்னாடியே உள்ள பச்சை மிளகா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா திருப்பி அதுல போயிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி அததான் சொல்றேன். இல்ல இல்ல பச்சை மிளகா தூக்கி பச்சை மிளகால வைக்கணும், ஸ்வீட் பாக்ஸ்ல வைக்க கூடாதுன்ற மாதிரி எது இருக்குதோ அதை காட்டினா போதும். ப்ரொமோட் பண்றத சொல்றேன். ப்ரொமோட் பண்ற விதம் அந்த இது எது வந்தாலும் சரி. இப்ப இந்த மர்மர பண்ணாம பாத்தீங்களா, வாங்க வேற மாதிரி மர்மரும் பாத்தீங்கன்னா அதே ஸ்கேம் குரூப் தான். நீ சொல்ற இதே ரிவ்யூவர்ஸ் தான். புரியுதா? ஆமா இன்ஸ்டாகிராம் அதுல பப்ளிக் ரிவ்யூ தானே நிறைய எக்ஸ்போஸ் ஆனானுங்க பெய்ட் ரிவ்யூஸோட. ஆமா ஆமா பப்ளிக்ல தான் திட்டினானுங்க. இல்லைன்னா கடைசி வரைக்கும் நல்ல படம் இருந்துருமானுங்க ப்ரோ. ஆனா இப்ப விஷால் சும்மா பண்ணா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி பணம் காணாம போயிடும் ப்ரோ. என்ன சாரு நான் உன சொல்லிட்டேன் ஒரு நிமிஷம். இல்ல ஆயிரம் ரிவ்யூவர்ஸ் இருந்தாலும் ரத்தன படத்தை ஓட வைக்க முடியாது. எந்த ரிவ்யூவரும் இல்லைன்னா கூட வந்துட்டு இந்த இரும்பு தர படம். நீ சொல்றது ரத்தனன்றது வந்து ரொம்ப குப்படா. ஆனா வந்து இது இரும்பு திறன்றது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய நல்லா இருந்துச்சு. ஓகேவா? ஆனா இதுல மிடில்னு ஒரு படம் ஒண்ணு இருக்கும். ஓகேவா? மிடில் இருக்க படத்தை இவனுங்க வந்து அது வந்து ஒரு இது லாபியாவே வச்சிருந்தானுங்க. எப்படின்னா இந்த படத்தை நாங்க அடிச்சு ஃபிளாப் ஆக்கும், இந்த படத்தை நாங்க வந்து பேசி ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய படமும் வச்சு. ப்ரோ என்ன கேட்டா இந்த லாக்டவுன்ல இங்கிலீஷ் படத்தை பார்த்து இப்ப வளர ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்துட்டாங்க. எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லா மூவி ரிவ்யூலயும் சொல்றானுங்க. எதுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா என்னோட பெரிய டவுட். ஓபன் மைண்டடா எப்ப அந்த ரிவ்யூஸ்ல எக்ஸ்போஸ் ஆனாங்க நான் சொல்லிட்டா, இந்த லியோ டைம்ல எல்லாம் எக்ஸ்போஸ் ஆனாங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒண்ணுமே நரபலியா குட்டி 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 நான் உன சொல்லிட்டேன். ஆடியன்ஸ் பாக்குற போக்கஸே இப்ப மிஸ் ஆகுது என்ன பொறுத்த வரையும் ஒன்று சொல்றேன். ஏன்னா இப்ப நான் தியேட்டர்ல படம் போகும்போது நான் நோட் பண்ண தந்தேன்னா தியேட்டர்ல ஸ்கிரீனை தவிர நிறைய பேர் நிறைய எதுவும் பாக்குறானுங்க, போன் யூஸ் பண்றானுங்க. இது படம் நல்லா இல்லையான்னு கேட்டா இது வேற தாண்டி இது. இன்னொன்னு
ஃபோக்கஸ் வந்துட்டு இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகுது. அலெக்ஸ் அது எல்லாரும் இன்னும் சோஷியல் ஒண்ணுடா மீடியா அதிகமா யூஸ் இன்னும் பண்றதுனால ஒண்ணுடா நான் இங்க சொல்லலாம். இங்க விஷயம் என்னன்னா இவனுங்க இன்னைக்கு நான் ஒரு படம் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன்னு ஏன் என்ன ஏதோ டோரண்ட்ல புதுசா ஒரு பேர் ஒண்ணு இருக்கு, சரி ஓகே இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இதே இவ்வளவு வியாக்கியானம் பேசுறேன் நானே விக்னேஷே பார்த்தேன்னா கூட சரி ஒரு ரிவ்யூ பார்ப்போம்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க இது ஒன்லைன் என்ன அதை பார்த்துட்டு இது படம் பார்க்கறதா வேணாமான்னு முடிவு பண்ணுவோம்னு பார்ப்பேன். ஓகேவா, இதான் என் நிலைமையே. ஏன்னா சும்மா போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் அதை வந்து உட்காந்து செலவு பண்ணலாம் என்னால பார்த்துட்டு முடியாது எனக்கு இருக்கிற டைம்ல. ஸோ அதனால ஆனா இதே ரிவ்யூ இருக்கு பாத்தியா இவனுக்கு பண்றானுங்க பாத்தியா இவனுங்க இவ்- கேக்குதா அலெக்ஸ்? கேக்குதுண்ணா. ஓகே ஓகே. இது இதுல இதுல ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தேன். நான் இல்லடா நீங்க பேசுங்கடா, நான் ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தேன் இது மறந்துட்டேன். ஆனா ம். இல்ல இதெல்லாம் நிப்பாட்ட முடியாத காரணம் இது மட்டும். ஆனா கர்நாடகா கவர்மெண்ட் ஒண்ணு பண்ணிருக்காங்க. எப்படி சொல்ல முடியும், ம். 200 ரூபாய்க்கு மேல டிக்கெட் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. நான் சொல்ல வந்தது என்ன சொன்னேன், அதாவது இங்க இவனுக்கு ரிவ்யூ பண்றானுங்க பாத்தியா இவனுங்களோட ஒரு டேஸ்ட்டுக்கும் ஜெனரல் ஆடியன்ஸ் காமன் ஆடியன்ஸ் அவங்களோட ஒரு தேவைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. புரியுதா? சூப்பர்மேன். ஏன்னா இவனை கூவி கூவி கூட்டா கூட பாத்தீங்கன்னா அங்க ஜனங்க வர மாட்டாங்க. ஆனா இவனை மொக்கன்னு சொல்ற படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்னங்க ஃபேமிலி டிராமா எப்படி பார்த்தாலும் இது ஜனங்க பாத்துருவாங்க. ஆனா எனக்கு பிடிக்கல டி ஜனங்க எல்லாம் அது பாத்துருவாங்க இந்த மாமன்னு படத்தை ஓட. தெரியுது. மாமனுக்கு அதான் சொன்னானுங்க. இல்ல இல்ல நாட் மாமன்னு. ஓன்லி ஆனா மாமன்னு. ப்ரோ இல்ல ப்ரோ, இதால ஒரு நிமிஷம், இதால அழிஞ்சது என்ன தெரியுமா? அதாவது சினிமான்றது பொழுதுபோக்க மறந்துட்டு பொழுதுபோக்கு முதல்ல லாஸ்டா என்டர்டைன்மெண்ட்டுக்காக எடுத்த படம் எது ஓடி இருக்கு லாஸ்டா? ஏதாவது எப்பனா தான் சுந்தர் சி படம் அந்த மாதிரி தான் ஓடும். உண்மையில என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்காக எடுத்த படத்தை இவனுங்க வந்துட்டு என்ன தெரியுமா, இருக்கிற புக்கெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு அங்க ஆராய்வானுங்க. அதான் இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஏன் இப்போ ஒரு காலத்துல வடிவேலு படம் இருக்குது எல்லாமே நார்மலா தான் வரும், புரியுதா? இதெல்லாம் ஆனா இப்பெல்லாம் அது வராதது காரணமா தான் கடைசியில வந்துட்டு பிச்சை எடுப்பானுங்க. இங்கிலீஷ் ஞாபகம், ஐயோ நம்மளுக்கு ஒரு காமெடி படம் பாக்கியா லாஸ்டா ஒரு காமெடி நல்ல படம் பார்க்க இல்லடா முடியல, ப்ளூ சட்டை செருப்பாலே அடிக்கணும் போல எல்லாத்தையும் போட்டு இவனுங்களே ஓப்பனாவே பண்ணுவானுங்க. சொல்றேன். ப்ளூ சட்டை செருப்பாலே அடிக்கணும் போல இருக்கு. என்னன்னா எந்த படம் பேர் என்ன விஷால் படம் ஒண்ணு வந்துச்சு, அது என்னது மதகத்தராஜாவா? இந்த படத்தை வந்து அவன் ஆமா ஆமா. ரிவ்யூலயே சொல்றான், அவனோட ரிவ்யூலயே சொல்றான். என்ன சொல்றான்னா இது பேர் என்னது இந்த மாதிரி படம்லாம் இப்பெல்லாம் வர்றதில்ல, இதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லியே பார்த்தீங்கன்னா வர முடியாது போச்சு. ஆனா இப்ப பாக்குறதுக்கு வந்து இந்த படம் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாதிரி படம் எல்லாம் வராம போனதுக்கு காரணமே இவனுங்க தான். புரியுதா? இவனுக்கு கொடுத்த ரிவ்யூ இவனே கொடுத்த அலெக்ஸ் 4 புக்கு கூட இல்ல ப்ரோ. இல்ல தினேஷ் ப்ரோ, அவன்லாம் வரலடா, கம்முனுறான், ஏதாவது பண்ணி விட்டு போயிடாது. தினேஷ் ப்ரோ நீங்க சொன்ன 4 புக் படிச்சு இந்த மாதிரி ரிவ்யூ பண்றாங்க. 4 புக் இல்ல, இந்த லாக்டவுன்ல 4 ஹாலிவுட் படத்தை பார்த்து பண்றானுங்க. டேய் அவன்லாம் வந்துட்டு போலடா, என்னடா அவன் வரலடா, கேக்குதுடா வரலடா. அது நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் பார்த்தேன், அது உண்மையா? நதீரே வரலன்ட்ட கம்முனு காது கேக்குதா இல்ல உனக்கு? இல்ல இல்ல நதீரே நான் கமெண்ட்ல போட்டுருக்கேன், ஸ்பேஸ் கமெண்ட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட். இல்ல ரஜினி நம்ம ஸ்பேஸ்க்கு வந்தது எங்க இருந்து தெரியல. ஓ மை காட். அட பாவி, நான் நம்பி ஒரு 10 குரூப்புக்கு வேற இல்லடா இல்லடா தெரியாம டச் பண்ணிடலாம், இல்ல லாக் ஆகுறது பக் ஆகுறது அதெல்லாம் கிடையாதுடா. வந்து இல்ல அதான் ஒரு நிமிஷம் வந்து உக்காந்து தானே ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா பைத்தியக்காரனுங்க, கவர்னருடா. இல்ல அதாவது அடிக்கிறதுக்கு ஆள் தேடுறேன், அதான் தலைவர் அடிக்கிறதுக்கு எல்லாம் சுத்தி சுத்தி இது பண்றான். எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. சும்மா விட்டு ஒண்ணு இல்ல சும்மா விட்டா அவரே விழுந்துருவாரு. இல்ல ஒரே நிமிஷம், நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதாவதுங்க சார் மேல நாங்க ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்கோம். அவர் வழியை பார்த்துட்டு அவரு போகட்டும், எங்க வழியை பார்த்து நாங்க போறோம். சார் தூங்கல, சார் ராத்திரி பூரா பல்லு விளக்கல. எனக்கு என்னமோ அப்பாவே இருக்காருன்னு உட்கார்ந்திருப்பாருன்னு தோணுது. இல்ல வேண்டாம் அது தவிர்த்து அது கடந்து போயிடலாம். விக்னேஷ் கடலூரா? ஓ மை காட். கடலூர்ல ஏர்போர்ட் இருக்கானா? ஏர்போர்ட்டா கட்டிக்கிட்டு இருக்காங்கப்பா.
தலைவர் வேலூர்ல 5 வருஷமா கட்டிட்டு இருக்காங்க ப்ரோ. ஒரே ஒரு பிவி அங்க பட்டாசு வச்சாரா அவரு. அங்க போய் நீ ஏர்போர்ட் ஏறு. ஏன் ப்ரோ வேலூர்ல 5 வருஷமா கட்டிட்டு இருக்காங்க, இன்னும் ஓபனே பண்ணல. ஃபைனல் ஸ்டேஜ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ்ல உட்காந்து எனக்கே இப்பதானே தெரியும். நாங்களே கங்குவா பேசிட்டு இருந்தோம். இல்ல இல்ல இந்த பாடுறா இல்ல இல்ல எதுவும் பாக்கல, எவனும் வரல, சண்டையில் தூட்டு போயிடாதீங்க. இல்ல இல்ல டேய் இரா இல்ல இல்ல ஹரி, உன் வேலை என்ன? மதுரைக்கு விஜய் வராரு, அதுக்கு தானே பட்டாசு அடிக்க உட்காந்துக்கிறேன். போய் பட்டாசு வாங்கடா. அதான் அதை விட்டுட்டு இது பண்ணுறேன். என்னடா அதான் ஆனும் ஒண்ணு இல்ல, நான் சும்மா பிராங்க் நான் இதுன்ற மாதிரி இது. முதல்ல அந்த கமெண்ட் எடுத்து விடு. அதான் எடுத்துறேன். இல்ல இது இருக்கட்டும். ஆனா வைரல் கிங்டம் வருதா முடியாது. ரெவந்த் ப்ரோ போஸ்ட் போட்டுக்கறாருன்னு நினைக்கிறேன். இல்லடா இது எப்படித்தமா இது இல்ல ஆனா ஆயிட்டு போட்டா இதோ இருந்து போட்டோம். ஆனா இவனுக்கு எல்லாம் தருமா இல்ல இல்ல எனக்கு என்னன்னா ஏதாவது அச்சோன்ற மாதிரி வந்துட போகுது. யார் எதுவுமே பண்ணல, அவரா கனவுல வந்தாரு. இல்ல இல்ல கனவுல வந்தாரு. அலெக்ஸ் அலெக்ஸ் நீ நோட்டீஸ் பண்ணாம இருந்திருப்ப, நிறைய பேர் ஆமா உண்மையிலேயே நான் பார்த்தேன் நாட்டாவில வர சின்ன பையன் தாத்தா தாத்தா நான் பார்த்தேன் என்றாங்கன்னு பார்த்தேன். இல்ல ப்ரோ இது இல்ல ஒரு நிமிஷம். இல்ல இல்ல இது இது எப்படிதமா இது இல்ல இல்ல டாபிக்க மாத்தலாம்னு பாக்குறேன். நீ அம்மனை கிட்ட கூட பாடுற, அவனை வேற டாபிக் போட. அடுத்த மாசம் படத்தை இது ஒரு நிமிஷம் எங்க சொல்லுவேன். நடுவுல 10 படமும் ஏதோ ஒரே டேட்ல வருதுன்னு நினைக்கிறேன். அதான் ஆனா இந்த மாசம் யாருமே எல்லாம் வச்சு என்ன படம் தான் அடுத்த மாசம் தான் இந்த விக்னேஷ் ப்ரோ டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? ட்ரெயின் டிக்கெட் மதுரைக்கு. ட்ரெயின் டிக்கெட்டா? நான் ட்ரெயின் எல்லாம் வரமாட்டேன்பா, எனக்கு முதுகு வலி. காரெல்லாம் வச்சுன்னா முதுகு பஞ்சர் ஆயிடும். அப்புறம் இல்ல ஒரு நிமிஷம் வரலாம் கூட. மதுரையில கடல் ஏரியால இருந்து அலெக்ஸ் என் ஏரியால இருந்து 23 கிலோமீட்டர் வருது பார்த்தேன். எவ்வளவு நேரத்துல போயிடுவேன்? 23 பைக்ல போனா என்ன ஒரு ஏரியால இருந்து நான் ஒரு 400-450 கிலோமீட்டர் வரும். இல்ல கிரவுண்ட் இல்ல கிரவுண்ட் அங்க ஸ்பேஸ் ஜோன் எல்லாம் பார்த்தா சுத்தி அந்த ரோட் சைடு இப்ப நீங்க போற பைக்ல போறது இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்ல வர்றவங்க எப்படி? அது நான் தெரியலடா, அந்த ஏரியால எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் போனதே இல்லடா. நவீன அந்த அளவுக்கு கேட்டல்ல மேல இருக்கு பாரு. டேய் உனக்கு 500 ஏக்கர்னா பெருசா தான்டா இருக்கும். சியா வரும், சியூ வரும். நான் இப்பதான் பாக்குறேன். இங்கிலீஷ்ல படிச்சா கூடல் வரும். அதான் எனக்கு அப்படிதான் இருக்கு. கூட கோயில் இதுல டூட்டு இல்ல ஐலாண்ட் ஐஸ்லாண்ட் இன்ஸ்டால போட்டுருக்கான் அலெக்ஸ் நம்ம ஸ்பேஸ். Oh my god. Oh my god. இது அசிங்கமா தான் சார் இருக்குது. கம்முன்னு இருக்க. உதயநிதி வந்தா கூட சொல்லி விட்டுறேன். கம்முன்னு இருக்கு. இல்ல சினிமா அவெல்லாம் வேணாண்டா. அது எனக்கே ஒரு மாதிரி இல்லடா, இது நம்மள பேச வைக்கிறதுக்காக தான் நினைக்கிறேன். வேண்டாம் அது நம்ம. அதான் இல்ல இல்ல ப்ரோ என்னடா என்ன பேச வச்சு பாக்குறியா? இல்ல நீங்க பேசினாலும் ஒண்ணும் பேச போறது இல்ல. வழக்கம் போல அந்த கூடல் ஊருக்கே வாங்க. அவர் ஃபேக் ஐடில வர்றதுக்குள்ள ஒரிஜினல் ஐடில வந்துட்டா. அலெக்ஸ் நீ இவ்வளவு நாள் சொன்னப்ப கூட நம்பலடா. தாத்தா தாத்தா நம்புறேன்டா. முதல்ல இல்லடா நான் விக்னேஸ்வர கூட நம்புவேன். இந்த நதீர் அடிக்குது தெரியுமா? அதாவது ரோட்ல போற டாக்ஸிக் இல்ல டாக்ஸிக்லயே ஹையஸ்ட் டாக்ஸிக் ரேஞ்ச் இந்த 2 பேர் தான். டேய் முதல்ல இல்லடா இல்ல இல்ல ட்விட்டருக்கு புதுசா வர்றவங்க நீங்க பிரெயின் வாஷ் பண்ணலாம். என்ன பண்ண முடியும்? ஒரு பெரிய மனுஷன் ஸ்பேஸ்க்கு வந்தா அது இன்வைட் கொடுக்க மாட்டியாடா? ஏன்டா இப்படி பண்ற? ஆமா கீழ முக ஸ்டாலின் வந்தாரு. அலெக்ஸ் அது எடிட் இல்ல, நானே கண்ணால பார்த்தேன். சரிடா இல்ல இது எப்படி
இல்லடா இல்ல இது எப்படி தான் இது மேல வந்தானா கீழே தான் போடாடே. டேய் அலெக்ஸா என்னடா பேசுற? ப்ரோ நான் இவனை சொன்னேன் ப்ரோ, நருட்டோ. நருட்டோயா? நருட்டோ உன்னைதான் ஆனா நல்லா இல்ல கேட்டுக்கோ. ஆனா விக்னேஸ்வரா சார் சப்பாத்தி சாப்பிட்டமான இருக்கணும் நார்த்ல இருந்துக்குன்னு இதான் அங்க இருக்காரா. டே அங்க போயிட்டே இருக்கு. அங்க வர்ற பிரணவ் வர்ற மேல வேலூருக்கு ஏர்போர்ட். இல்ல அது உண்மைதான் ப்ரோ. ஃபைனல் ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கு. ஃபைனல் ஸ்டேஜ் என்னடா கேன்சர் மாதிரி சொல்ற? இல்ல அது இன்னும் அது ஃபைனல் ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கு ப்ரோ. ஆனா அது 2 வருஷமா இதான் சொல்றாங்க. சொந்தக்காரங்களுக்கு சொல்லிடலாமா? ரன்வே மட்டும் தான் இருக்கு ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்றீங்க? இல்ல முன்னாடி தான் கட்டிருக்காங்க. பில்டிங்லாம் பக்கத்துல கட்டிட்டு இருக்காங்க, வீல் வச்சு தள்ளின்னு வருவாங்க. ஓல்டு மேப் ஒருவேளை. இல்ல இதுல இல்ல ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ப்ரோ. பெரிய இல்ல பெரிய பீக்ல இருக்கிற ஏர்போர்ட் சென்னை தானே இல்ல வேற ஏதாவது? சென்னை தானே பீக்ல இருக்குது. ஏன்டா இதெல்லாம் வசூலா பண்ணுது? இல்ல கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இல்ல ப்ரோ, அதிக ஃளைட்ஸ் இருக்குது. கடலூர்ல ஏர்போர்ட் எல்லாம் எங்களை கலாக்குது பத்தி அவனுக்கு வச்சு எங்க ஊர்ல இருந்து ஏர்போர்ட்ல சேலம்ல ஏர்போர்ட் அதான் இல்ல ஒருத்தர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இங்க போய் அவர் லண்டன் போயிட்டாரு. எது ப்ரோ ஹீத்ரூவா? இல்ல லண்டன் நான் சொல்ல ப்ரோ, நான் சேலம் சொன்னேன். சேலம் ஏர்போர்ட்டை யூஸ் பண்ற ஒரே ஆளு வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். சரி விக்னேஷ் ப்ரோ, நான் உங்ககிட்ட கேட்கணும். இப்ப எல்லைக்கு ஆடியோ லான்ச் உங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கிடைக்குது, போவீங்களா ப்ரோ? ஏய் ஃப்ரீ பாஸ்லாம் நமக்கு அசால்ட்டாவே கிடைக்கும்டா. அவன் இவன் இருக்கான்ல தெலுங்கானா ஃபேன்ஸ்ல போய் ஹெட் நமக்கு ஃப்ரெண்டு தான்டா அவன். ஓ அப்ப போயிடுவீங்க. அவன் தான் பாத்தீங்கன்னா தலைமை ஃபேன்ஸ் கிளப் இது ஹெட். விக்னேஸ்வரனுக்கானா? விக்னேஸ்வரனா ஃபேன்ஸ் கிளப் கேக்குறேன். ஏன் ப்ரோ தமிழ்நாடு கிருத்தி செட்டி ரசிக மன்ற நீங்க தலைவர் நீங்க தானே? அதாவது இல்ல அதாவது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு புதுசா வந்து ஒரு பொண்ணு நடிக்க வருதுன்னையா, ஒரு தார்மீக அடிப்படையில வந்து நம்ம வந்து ஒரு இது கொடுத்தோம், ஒரு ஆதரவு கொடுத்தோம். ஓகேவா, வாழ்க வளமுடன் சொல்லிட்டு. அதுக்காக பாத்தீங்கன்னா ஃபேனு அது ஹீரோயின் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா, நம்ம வந்து இன்னும் வரல. சரி அது பண்ணா நீங்க எல்லாருக்கும் அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கலாம். ஏன் நீங்க கிருத்தி செட்டி மட்டும் ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ்? அப்ப நான் ஊர்ல இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ டிராகன் படங்கள் தான் இருந்துச்சு, கயர்ல ஒரு கொடுத்துருக்கலாமே. இல்ல ஊரே சேர்ந்து கொடுத்துச்சு. நீங்க கொடுக்கல, எதுக்கு நம்ம கொடுக்கணும்? கரெக்டா கொடுக்க வேண்டியவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்கப்பா அவங்களுக்கு எல்லாம். நம்ம எந்த தொகையெல்லாம் சொல்லலங்க, ஆதரவை சொன்னோம் அவ்வளவு. ஆதரவு மக்களின் ஆதரவு. மக்களின் 35 லட்சக்கணக்கான ரசிகர்கள் வச்சிருக்காங்க கயர் லோகர் அவர்கள். பிரணவ் தெரிஞ்சா பேசு, நீ ஏன் வாக்கு மூலம் கொடுக்காத? பிரணவ அவர் கிடையாது, கவலைப்படாத. நாளைக்கு கிருத்தி செடி கீழே கூட்டு வந்துடலாம். ஐயோ ட்விட்டர் யூஸ் பண்றதே இல்லடா, அக்கௌண்டே காலியா தானே இல்ல மாப்பிள்ள அந்த ஏகே ரேசிங் ஐடி ஒண்ணு. ஏன் ப்ரோ செப்டம்பர் 15 ஆனா இல்ல ரேசர் ஏகே ஆக்டிவா இல்ல. அலெக்ஸ் முதல்வர் ஆட் பண்ணி கூட்டி வருவோம் பேசுங்க. ஆக சொல்லு கூட்டுவா. மதுரை போலீஸ் ஸ்டேஷன்ல அரியன் என்கிற நபரை கைது செய்கிறோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா, உயிரோட இருக்கீங்களா, எல்லாம் நடக்குதா நல்லா அப்படின்னு கேட்டு. இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல இந்த விக்னேஸ்வரன் என்கின்றவன் அதான் அடிக்கடி என்ன திட்டுறதா கேள்விப்பட்டேன். யாரும் எங்களை தான் ஒரு கொம்பனாலே அசைய முடியாது. அவர் மட்டும் வீடியோ கால் பேசி 5 நிமிஷம் கூட ஆகல, அதை மீம் டெம்ப்ளேட்டா மாத்திட்டாங்க ப்ரோ. இந்த போன்ல என்னன்னோ அந்த வீடியோ கால் டெம்ப்ளேட் அதிகமா கலக்குறாங்க. தயவு செஞ்சு அந்த வீடியோ கால் டெம்ப்ளேட்ல ஆட்சி எப்படி போகுது, ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விட்டாருங்கிறது தயவு செஞ்சு எடிட் பண்ணி. இல்ல அதை விட கொடூரமான ஒரு எடிட் நான் பாத்துட்டேன், அது இங்க சொல்ல முடியாது. சரி, எடப்பாடி மளிகைகள் நிக்கிற மாதிரி ஒரு எடிட் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ப்ரோ
எனக்கு நம்ம தலைவன் டாடி ஈஸ்வர் ஒரு இல்லாத எடிட்டர்லமா நடிகர் நிறைய யாரு? இருக்கு. பொட்டலம் இல்ல பொட்டலம் அடிக்கிறவனை கூட்டிட்டு வந்து எதிர்கட்சி தலைவராக்கி விட்டு என்ன அலெக்ஸ் டார்ச்சர் விக்னேஷ் பண்ணிக்கிறீங்க? என் தலைவன் ஈஸ்வரன் இல்லாத தைரியத்துல பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும். அவன் இருந்தாலும் நடுமுதல் ஊத்தம் ப்ரோ. இந்நேரம் நேபாளி பரத் மாதிரி என்ன பேசுறேன் எதுக்காக பேசுறானே பேசிட்டு இருக்கோம். அலெக்ஸ் ப்ரோ நம்ம டாடி நிறைய டைம்ல என்னதமா ட்ரெண்ட் இந்த எக்ஸாம் டைம்ல வரும் பாத்தீங்களா, என்ன எக்ஸாம்னா டென்ஷனா, எந்த டென்ஷனும் வேணாம், ஒரு குழப்பமும் இல்லைண்ணா, அதுதான் நிறைய வரும். படிச்சாதானே டென்ஷனு. கரெக்ட். டாடி பத்தி பேசுறான்னு அவரை மாதிரி பேசுற. ஆமா உண்மையில அவரு தானே சொல்லுங்க எக்ஸாம் பத்தி டென்ஷனா ஒரு சொன்னது டாடி தான்ப்பா. ஆனா இவன் சொன்ன ஸ்லாங் வந்து பார்த்தனீங்க அவரை மாதிரி இருந்துச்சு. அவரு சாரி கீழே கூட வந்து நம்ம ஸ்பேஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாரு அவரு. எனக்கு தெரிஞ்சு திரும்ப இன்னொரு கேஸ் ஆக போகுது. இல்ல ஒரு டென்ஷனும் வேணாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு பயனும் இல்லன்னு சொல்லிட்டு வெளியில வர வேண்டியதான். எந்த பயனும் இல்ல மத்தரத்துக்கு இரு பக்கமும் அடி கொடுக்க போல இருக்கு என் நிலைமை. அலெக்ஸ் கபிலன் எல்லாம் கதற போறான். ஏன்டா இவ்வளவு வருஷம் உனக்கு ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருக்கேன், என் ஸ்பேஸுக்கு எல்லாம் வரல ப்ரோ. இன்னொன்னு கூட ட்ரெண்ட் ஆச்சு ப்ரோ. டேய் இல்ல இது குழந்தை கூட நம்பாது, அந்த கூமுட்டை நம்பி அத்தி என்னதான் அட்டாக் பண்ண போகுது, செருப்பால் அடிப்பான் அவனை. நல்ல வேலைப்பா இன்னைக்கு பார்த்தனா கோவஸ்ட் கூட இல்ல, இப்பதான் வெளில போயிட்டு வந்தேன். ஹோஸ்ட்ல இருந்தாலே இருங்க, நான் நாளைக்கு ஸ்டாலின் கூட்டினு இருங்க. முதல்வரிடம் என்ன கேள்வி வேண்டாலும் கேட்கலாம். இல்ல இது யாரும் இந்த யோசிச்சு பார்த்தா லைவ்ல கூட வர்ற முதல்வர் எந்த ஸ்பேஸும் இந்த டிஎம்கே ஐடி போஸ்ட் பண்ணி இவங்க போய் நான் பார்த்ததே இல்ல. உதயநிதி ஏதோ வந்திருக்காரா இல்ல. ஆனா அலெக்ஸ் எடிட் பண்ணும்போது ஸ்பீக்கர் இருக்க மாதிரி எடிட் பண்ணாத விட்டாங்க. அதெல்லாம் இல்ல, அது எப்படித்தான் வந்திருக்கோம். இல்ல சொல்லப்பா 35,000 கட்டுற வந்து செம்ம சரி, அது நல்லா எடிட் பண்ணலாம் ப்ரோ, ஜாலியா இருக்கும் தெரியுமா. லாரி ஓட்டுறது வழி தெரியும் ப்ரோ. உண்மையாதான் தாத்தா வந்தாரா ஸ்பேஸ்க்கு? ஆமா ஆமா உனக்கு பாரு வந்தாரு. உன்னோட இல்ல வந்துட்டு விக்னேஸ்வரன் கோலி பாருங்க சப்போர்ட் அப்படி சொல்லல, வந்துட்டு கூலிய வந்து அடிக்காதீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாரு அந்த அலெக்ஸ். நம்ம தாத்தா அடிக்கடி சொல்றேன் இதான் ப்ரோ, பாத்துக்க. டொனால்ட் ட்ரம்பே கூப்பிடலாம்டா அடுத்து. ட்ரம்ப் என்ன பெரிய இல்ல கூலியோட ஒன்லைன் நேத்து அலெக்ஸ் சொல்லிட்டு இருந்தான். எதோ கேட்டதுக்குதான் என்னடா படம் அந்த அளவுக்கு இருக்காது போல, ரிவ்யூல எப்படி இருந்தா வேறண்டா கூலி மாறடி. உண்மையான ஐடியா தாத்தா வந்தது. கடந்து போயிடல ஒரு நிமிஷம் இல்ல. சினாப்சிஸ் படிக்கும் போது நான் சொல்றது என்னன்னா, அதே வடை அதே தயிர், ஆனா கேரட்டை போட்டு கொஞ்சம் தயிர் வடையை கொஞ்சம் டிஃபரெண்டா பண்றேன்னு பண்ண போறானுங்க. எக்ஸ்ட்ரா பன்னீர், மஷ்ரூம், சிக்கன். அலெக்ஸ் எனக்கு தெரிஞ்சு குமரனோட ஃபேக் ஐடியா இருக்குமோ? டேய் கம்னரா இவன் ஒருத்தன். அதாவது காலையில ஒரு தடவை தான் ஒரு கையில இல்ல ரெண்டாவது தடவை கையில ரெண்டாவது தடவை அந்த காமெடி பண்ணா அதுக்கு சரி போறாதுன்னு சார்லி சாப்ளின் சொல்லியிருக்காரு. திரும்ப அந்த ஒரு காமெடியே பண்ணிட்டு இருந்தேன். விக்னேஷ் ப்ரோ மாதிரி தான். அதுக்கு இல்லடா என்ன அழகா கோஸ்ட்ல இருந்து இறக்கி விட்டல, அவ்வளவு வந்து உனக்கு. நீங்க எப்ப கோஸ்ட் வந்தீங்க? எனக்கு நடுவுல இருந்தீங்கல்ல தெரியல, இடையில இருந்தேன் கீழே தள்ளி விட்டீங்க. சரி அது இல்ல தலைவர் வந்தா மரியாதை விடணும்ல. அது சிஎம்ஏ ஒரு கொஞ்சம் டிஎம் வரா முதலமைச்சர் துணை முதலமைச்சர். சரி இல்ல சித்புரு சினாப்சிஸ் என்னன்னா, அதான் ஒரு பழைய பகையில மனசுல வச்சுன்னு இருக்கிற ஒரு வில்லன். கேட்கும் போது ஏதோ ஒரு கதையோட ஞாபகம் இருக்கும். பழைய பகைய மனசுல வச்சுன்னு இருக்கிற ஒரு வில்லன், அதுக்கு அதான் பழைய பகைய மறந்துட்டு இருக்கிற ஒரு ஹீரோ. இவங்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த தான் ஏதோ ஒரு கட்டத்துல வந்துட்டு ரெண்டு பேரும் தான் ஏதோ இருக்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு, ரெண்டு பேரும் ஆச்சுன்னு மாறாங்க. இதுல வந்துட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கே ஒரு சில பேர்லாம் வராங்க. கடைசியில வில்லனை கொல்ற மாதிரி தான் மேக்ஸிமம் படம் வில்லனை கொல்ற மாதிரி தான் இருக்கும். இல்ல ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நீங்க மாரல் ஆஃப் தி ஸ்டோரின்னு எடுத்து பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் ப்ரோ கதையை சொன்னல கவுண்டர் சொல்லுங்க. இல்ல கதை சொல்ல கவுண்டர் சொல்லுங்க, அப்புறம் கதை சொல்லுங்க.
இல்ல நீ கதையே சொல்ல வேணாம், இந்த ஒன்லைனே போதும். ஏன்னா படத்தை ஃபிளாப் ஆகணும்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போடானு. இல்ல ப்ரோ, சினாப்சிஸ் வேற. யாருக்கு ஏங்க ரிலீஸ் இல்லங்க, ரிலீஸ் ஆன பிறகுதாங்க பேசக்கூடாது. இது என்னங்க இதுதான் ஏங்க அவனுக்கு அதுதான் டீச்சர். இல்ல ஒரு நிமிஷம். இல்ல ப்ரோ, மேக்ஸிமம் இல்ல மேக்ஸிமம் சினாப்சிஸ் இப்படிதான் வருது. ஆனா இதுல மேட்டர் என்னன்னா ஒண்ணும் இல்ல, இதான் இல்ல ப்ரோ, இல்ல ஹார்பர்ல இல்ல இருங்க, ஹார்பர்ல கூலி மாதிரி அதான் ரஜினிகாந்த் ஒரு ஊருக்குள்ள கெத்தா இருக்கிறான்னு சும்மா சொல்றேன். ஆனா வில்ல வந்துட்டு நாகார்ஜுனா அதை ஒரு நிமிஷம் இல்ல, அவன் இன்டர்வியூல உளறிட்டான், கொஞ்சம் சொல்ல கொடுங்க. இல்ல இன்டர்வியூல உளறிட்டான், அதான் லோகேஷ் கூட சொல்லியிருந்தான். அதான் இவனுங்க 2 பேருக்கு ஒரு பகை இருக்குது. இதுல வந்துட்டு இவனுங்க தான் ஏதோ நடுவுல பெருசா ஏதாவது ரிவீல் பண்ற மாதிரி இருக்கும், முன்னாடி பெரிய ஆளு அந்த மாதிரி ஏதாவது ரஜினி இது வந்துட்டு. ஆனா இதுல ஹெல்ப் பண்றது யாருன்னு வந்தாலே எல்லாருக்கும் தெரியும், தாஹா தான். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னா அந்த இண்டஸ்ட்ரியில பெரிய ஆள் மாதிரியே தான் இவன் கூலிக்காரன், அவன் பெரிய ஆள் மாதிரி காமிப்பானுங்க நாகார்ஜுன. ஆனா அந்த நாகார்ஜுனுக்கு ஆனா அந்த நாகார்ஜுனுக்கே பெரிய ஆள் தாஹான்னு ஒரு பில்டப் கொடுத்து அதான் அமெரிக்கான காட்டுவானுங்க. இல்ல ப்ரோ, அமெரிக்கான காட்டுவானுங்க. அமெரிக்கானோ ரஜினியோ ஃப்ரெண்டுன்னு சொல்லி வில்லனை போட்டு தள்ளுவானுங்க. எனக்கு கேட்டா வரும்ல சூர்யாவும் விஜய் வருவாரு. இல்ல நீ சத்தியமா சொல்றேன், மேக்ஸிமம் இந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கு. நீ பாரு இந்த மாதிரி கான்செப்ட். மோனிகா ஏஜென்ட்டா? மோனிகாலாம் நடுவுல ஐட்டம் சாங் வர்ற பொண்ணு போய் எதுன்னு கேக்குறப்ப இல்ல வீடியோ கால்ல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டெய்னர்ல கிழியாத இதுவே கிடையாது, ஓகேவா? வேலை அவன் பாத்தீங்கன்னா டென்ஷன்ல கையில வந்து தலகாணி வச்சுக்கிட்டு ரொம்ப இதுவா ஒரு மாதிரி மும்பரமா போயிட்டு இருப்பானுங்க. அவன் டென்ஷன்ல ஒரு இதுவா போயிட்டு இருப்பானுங்க. ஆனா இப்படியாப்பட்ட ஏரியால வந்து மோனிகா மாதிரி வந்து டான்ஸ் ஆடுதுன்னா இது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல சார். அது ஒரு நிமிஷம் நீங்க லாஜிக் விடுங்க. இதுல படத்தோட மெயின் கான்செப்ட் என்ன தெரியுமா? இல்ல சத்ப்ரோ, இதெல்லாம் கதை. தங்க கடத்தல் பண்றதுல யாரு பிடித்தின்றது வந்துட்டு நார்மலா போகும். அதான் வேற யாரு அங்க நாகார்ஜுனா பெரிய ஆள் இருப்பான், இவன் வந்துட்டு கூலிகாரன்னு சொல்லிட்டு சும்மா ஊரே ஏமாத்தின்னு சுத்தின்னு இருப்பான். இது அந்த பேட்டை இல்ல ப்ரோ, இது ஒரு நார்மல் டெம்ப்ளேட் ஸ்டோர் தான் பேட்டை. அதுக்கப்புறம் இந்த இவரு வந்து ஒரு சின்ன ஒரு இதுவா கூலி வேலை செஞ்சிட்டு இருக்கிறவா இருப்பாரு. ஆனா இவரோட வரலாறு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா டானா இருப்பாரு. அமீர் கானுக்கு இதுல என்ன வேலை? அவர் வந்து மேபி பிளாஷ்பேக் கிளைமேக்ஸ்ல ஏதாவது ஹீரோ காப்பாத்த போற ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். சும்மா பண்ணுவானுங்க, காப்பாத்த அசிங்கமா இருக்கும் ஃப்ரெண்டுன்றவானுங்க. நீங்க நானும் ஒண்ணு இது காந்தி பிறந்த பொண்ணு இல்ல நான் கேக்குறேன், நான் பொதுவாவே கேக்குறேன், இந்த மாதிரி எடுக்கிற எல்லா படத்தையும் கேக்குறேன். ஒரு ஹீரோ நம்ம எல்லாம் மதிக்கிற ஒரு மனுஷன், அவரை காப்பாத்த இந்த ஊர்ல ஆளே இல்லையா? வெளியூர்ல இருந்தா வந்து ஆளுக்கு வந்து காப்பாத்தணுமா? வெளியூர்ல இருக்கிற மார்க்கெட் இல்லைங்க, அப்ப நம்ம வந்து காப்பாத்துற மாதிரி இல்லைங்க. அப்ப அதெல்லாம் ரொம்ப தவறுங்க. நம்ம ஊர்லயே எவ்வளவு பேர் இருக்காங்க காப்பாத்துறதுக்கு. கர்நாடகால காப்பாத்தணும்னா சிவராஜ்குமார், படத்தை கேரளால காப்பாத்தணும்னா மோகன்லால், படத்தை நார்த் இந்தியால இல்ல நீங்க டீப்பா போக வேண்டாம். சித்தி என்ன தெரியுமா ஒரு சீம் சரியா வரும்போதா இவனுக்கு உணவு கூட போட மாட்டேன். ஏன் இந்த ஸ்டோரியோட கான்ஃபிடன்ஸ் ஓகே இப்படி சொன்னா தளபதியோட. அதான் ஒரு நிமிஷம். இல்ல அவன் சொல்லல, சொன்னது ரஜினி. அதான் ட்விஸ்ட். நீ பேசல அந்த சொன்னது ரஜினி. இவரோட கேமியோ நடிகர் வந்து இல்ல இதுல இல்ல ப்ரோ, டப்பிங் போர்ஷன் முடிஞ்சிட்டு ரஜினி வந்துட்டு ஹக் பண்ணிருக்காரு. யார்? லோகேஷ். தளபதி படம் பார்த்த மாதிரி இருந்ததா? அதான் தளபதி படம் பார்த்த மாதிரி இல்ல இதுல இல்ல ப்ரோ, நீங்க நோட் பண்ணீங்கன்னா தளபதி படம் பார்த்த மாதிரி இருந்ததுன்னா அப்படின்னு ஒரு டோன்ல சொல்லுவாப்ல. இது எப்படி இதுனா தக் லைஃபும் இதே மாதிரிதான் ஆச்சு. நாயகன் படம் என்னடா அந்த படம் வந்து வெற்றியோட வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா 1000 கோடி பண்றதுக்கும் வாழ்த்துக்கள். இன்னொன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன், பேச விடுறா இருடா. 1000 கோடி அடிக்க வாழ்த்துக்கள். அது வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். அந்த படம் 1000 கோடி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல 1000 கோடி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் உனக்கு ஜிபே பண்றேன், நீ போயிட்டு உங்க தெருமுக்குள்ள இருக்க பிள்ளையார். இல்ல இருங்க, அந்த படம் 1000 வராது. ஆனா மேட்டர் என்னன்னா அந்த படத்தை ஓட்டுருவானுங்க. ஏன்னு கேட்டா
இல்ல ஒரு அந்த படத்துக்கு ப்ராடக்ட் தான் ப்ரோ பாக்குறானுங்க. அந்த படத்தை செல் பண்றதே அது ப்ராடக்டா தான் பாக்குறானுங்க. எல்லா ஸ்டேட்லயும் நான் ஒரு ஹீரோ போட்டிருக்கேன், படம் வந்துட்டு தான் இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்றதையும் அதை காட்டிட்டானுங்க. இன்னொன்னு இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, படம் வந்துட்டு உனக்கு மலுமுட்டத்தானே. ஏன் ஓப்பனாவே சொல்றேன், படம் ஆவரேஜா மொக்கையா தான் இருக்கும். என்ன கேட்டா ஏன் ஒரு சரி ஓகே ஒரு ஓகே அளவுக்கு படம் இருக்குதுன்னே தப்போம். ஆனா அந்த ப்ராடக்டை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபயர் விட ஆரம்பிப்பானுங்க. ஒரு கட்டத்துல சோசியல் மீடியால எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்குதோன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இது ஒரு நல்ல படம்ன்ற மாதிரி தான் வெளியே தெரியும். ஜெயிலர் மாதிரி ஏற்றுப்போம். ஆனா கடைசியில எனக்கு, நான் ஓப்பனா சொல்றேன், ஜெயிலர் அளவு கூட இது எனக்கு தோண மாட்டுது. ஏன்னா ஜெயிலர்லயாவது பாட்டுலாம் நல்லா இருந்தது, இது தெரியல எனக்கு. இது வரைக்கும் பாட்டு எந்த பாட்டும் பிடிக்கல. ஆனா இல்ல ப்ரோ, அதான் சொல்ற ப்ராடக்டா இது வந்துட்டு நல்லா பப்ளிஷ் பண்ணுவானுங்க. படமா இது நல்லா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா சீன் சொல்லலாம் ப்ரோ. ஜெயிலர் நான் வந்து இத வந்து 10 சீன்லாம் இல்ல ப்ரோ, கிளைமேக்ஸ் நல்லா எடுத்தா படம் போச்சு. ஒரு இங்க சீக்வென்சஸ் நல்லா இருக்கும் ப்ரோ. படமா பாத்தீங்கன்னா அது வந்து படமே எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து சீக்வென்சஸ் படமா நல்லா இருக்கும். இல்ல படமா நல்லா தான் கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. படம்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். ஒரு வெயிட் இல்ல ப்ரோ. அவ்வளவு பெரிய மொமெண்ட், அவரோட பையனை வந்து அவரே வந்து முடிவு எடுக்கிறார் கொல்றதுக்கு. இது வந்து எவ்வளவு ஒரு வெயிட் உள்ள மொமெண்ட், உங்களுக்கு எமோஷனலா பார்க்கணும். ஆனா எனக்கு அந்த ஃபீல். சரி விடுங்க, இல்ல நம்ம இல்ல படத்துல வெயிட் இல்லாம இருக்கட்டும், நம்ம வெயிட்டா போயிட கூடாது. அதனால கொஞ்சம் இல்ல 1000 கோடி விடுங்க, மக்கள் ஏத்துக்கிட்ட இல்ல சித்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா இல்ல ஏத்துக்க வச்சுட்டாங்க. ஓகேங்களா, சொல்லியே அதை விட்டுருங்க. நான் என் படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு எங்க அண்ணன் வந்து சூப்பரா இருக்கு. அவர் வந்து ரஜினி ஃபேனுங்க, ரொம்ப நாஸ்டாலஜியா அவருக்கு. உடனே அந்த லாஸ்ட் சீன் அவர் வந்து இந்த சிகரெட் ஏத்தி உட்காருறதுன்னா அவர்லாம் என் ஃப்ரெண்டு கூட தாங்க அஜித் ஃபேன். ஜிபி சூப்பரா இருக்குன்னா அவங்க வீட்ல யாரும் வெளியில வந்தீங்கன்னா நான் வந்து நீ ஹேட்டர்ன்னு தான் சொல்லிட்டு இருந்தான் எங்க அண்ணன். நான் என்ன சொன்னேன், அந்த மோமெண்ட்டை விட்டு வெளியில வாயேன். அந்த படம் வந்து நிறைய இடங்கள்லாம் வந்து ஒரு பேஸே இல்லாம இருந்தது, ஒரு மோட்டிவேஷனே இல்லாம இருந்தது, ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. அவ்வளவுதான் அந்த படம். மத்தபடி முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒட்டுமொத்த படம் நல்லா இருந்து கிளைமேக்ஸ் நல்லா இல்லாம இருந்தா அது பேட்டை. ஆமா, ஒட்டுமொத்த படமே மயிறு எடுத்து கிளைமேக்ஸ் நல்லா எடுத்தா அதுக்கு ஜெயிலர். கரெக்ட். அதேதான் எனக்கு கேட்டா இல்ல படமே சூப்பரா படமே இல்ல ப்ரோ. எனக்கு கேட்டா லாஸ்டா எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடா ஆகுறது எனக்கு கேட்டா அது எந்திரன் தான். எந்திரனுக்கு அப்புறம் வந்தது எல்லாமே அது சிவாஜி ஒரு இதுவா தான் போச்சு. எந்திரன்றவன் 2010 எந்திரன். சிவாஜி 2007 சிவாஜி தான் ஃபர்ஸ்ட் 100 கோடி தமிழ் சினிமா ப்ரோ. ஆனா நம்ம தாத்தா ஸ்டேட்டஸ் எல்லாம் படத்தை வாழ்த்துக்கள் தான். ஆனா அந்த டைம்ல கிளவன் பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா கிளவன் அந்த டைம்ல? சவுத் இந்தியாலே ஃபர்ஸ்ட் 100 கோடியா வந்தாச்சு. ஏன் இந்தியாலே பேன் இந்தியாலே ஃபர்ஸ்ட் 100 கோடியா வந்தாச்சு. இப்போ சொல்றேன், தூம் அடிக்கல போட்டாலும் அப்பப்ப பாக்க. என்னது எந்த படம்? தூம் 2. தூம் எப்போ வந்தது? இது எப்போ வந்தது? தூம் எங்க ஆச்சுது? இல்ல தூம் 2 தான் இது முன்னாடி ஆச்சு. அப்புறமா சிவாஜி முதல்ல எது தெரியுமா அடிச்சது? கஜினி, ஹிந்தி கஜினி. ஹிந்தி கஜினி தான் அடிச்சது. செக் பண்ணி பாரு. அதான் ஒரு முருதாஸ்க்கு ஒரு பெருமை. நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஹிந்தில ஒரு 100 கோடி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் 100 கோடி. அது ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஹிந்தில ஃபர்ஸ்ட் 200 crores ஏதோ அந்த 300 crores ஃபர்ஸ்ட் போன படம் 3 Idiotsங்க. அந்த இது 3 Idiots போச்சு. ஆனா இல்ல ப்ரோ, தான் இந்தியன் சினிமால ஃபர்ஸ்ட் 100 crores போனது சிவாஜி. ஆமா. அதான் அப்படி இருந்த ஆளு சங்கர் அந்த டாப்ல தான். கடைசியில பார்த்தா சிவாஜி வேற எந்த படமும் இல்ல. அதுக்குள்ள அந்த கொஞ்சம் படங்களாவே அந்த ரஜினி வந்து ப்ராஃபிட் ஷேரிங் இது போட்டிருந்தாரு அக்ரிமெண்ட். இந்த படத்தோட லாபங்கள்ல எனக்கு ஒரு பங்கு உண்டு அப்படின்னு. சோ ஆனா இல்ல சித்புரோ யோசிச்சு பாருங்க. இல்ல பேன் இண்டியாலயே குசேல எல்லாம் போன ஒரு நாள் கூட வரல. இல்ல பேன் இண்டியாலயே வந்துட்டு கோலிவுட் தான் ஃபர்ஸ்ட் 100 கோடி வச்சதுன்றதே அது எங்க இருந்திருக்கும். ஹிந்தி படம் எல்லாம் அடிச்சிருக்கு அதுக்கு முன்னாடியே. எந்த படம் சொல்லு பாப்போம். சல்மான் கான் படமே ஏதோ ஃபர்ஸ்ட். இல்லடா இல்லங்க, முதல்ல 100 கோடி இல்ல அமெரிக்கான் தான் ஃபர்ஸ்ட் 100 கோடி அடிச்சான். இல்ல அது இந்தியால 100 crore அலெக்ஸ். வேர்ல்ட் வைட் 100 crore வந்து வேர்ல்ட் வைட் தான் பேசுறேன் ப்ரோ. நான் பார்த்தது என்னன்னா தூம் 2 தான் ஃபர்ஸ்ட் 100 crore சொல்றாங்க. ஹிருத்திக் ரோஷன் தூம் 2 இல்ல. நான் டிஸ்கோ டான்ஸ்னு சொல்லிட்டு கஜினியோட தூம் 2லாம் இல்லையடா. 100 crore அதான் கஜினி. ஆமா அதான் போட்டுக்குது. ஃபர்ஸ்ட் அதான் 100 crore ஹிந்தி கஜினி. நேம் தான் டிஸ்கோ டான்சர்னு போட்டுருக்கேன். ஆமா
அதான் சொல்றேன். அதான் ஹிந்தி கஜினி தான் ஃபர்ஸ்ட் அண்டர் க்ரோஸ். அது எப்பயோ வந்துச்சு லேட்டரா. ஃபர்ஸ்ட் அதான் ஃபர்ஸ்ட் அண்டர் க்ரோஸ் இந்தியன் சினிமால வந்து சிவாஜி த பாஸ். 1982 படம் அலெக்ஸ் அது. அப்பவே அவனுக்கு 100 கோடி டேய் அடிச்சிட்டாங்க. என்னடா இது 1982ல டேய் சித் ப்ரோ எனக்கு கூட்டிட்டு போயிடு சரக்கு ஹிந்தி வச்சிருக்கான். மார்க்கெட் பெருசு. நீ கூகுள் அடிச்சு பாரு. டேய் அதான் காட்டு. 1982ல ஒரு படம் 100 கோடி அடிச்சதுன்னு சொன்னா இந்த டேய் இல்லங்க இல்லங்க அது போடா. இப்போ வந்து 500 600 கோடி பண்றதுக்கு ஈக்குவல் அலெக்ஸ். இல்லடா அது இல்ல அது இல்ல இவர் 100 கோடிங்கிற ஃபேக்ட் சொல்றாருங்க கிங்ஸ்லேயர். நீங்க வந்து இப்ப அப்படி இல்ல பாத்தீங்கன்னா ஹிந்தி ஷோலே படம் மார்க்கெட் பெருசு அலெக்ஸ். துபாய் டேய் நான் இந்த பொட்டன்ஷியல் கல்ஃப். இல்ல ஒரு நிமிஷம் இல்லடா அப்படி பார்த்தா ஒரு கமல் படம் இருக்குமே அதிக ஃபுட்ஃபால்ஸ் வந்தது. அபூர்வ சகோதரர்ல ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன். அது அலெக்ஸ் இல்ல அதெல்லாம் ஹிந்தி அதான் படத்துக்கு வந்து இந்த அதான் இல்லடா இல்ல பாகிஸ்தான்காரங்க அவங்க அது எல்லாரும் இல்ல பாப்பாங்க அது அலெக்ஸ். இல்ல பாரு இங்க பேசுறது இல்ல எது ஃபர்ஸ்ட் 100 கோடி வச்சதுன்னு தான் பேசுறேன். எது பொட்டன்ஷியல்னு கேட்கல. பொட்டன்ஷியல் நிறைய இருக்குது. அது கமலே நிறைய ஃபுட்ஃபால்ஸ் வச்சிருக்கா. அப்புறம் நிறைய பார்த்தா அதெல்லாம் இப்ப ரிலீஸ் பண்ணா அலெக்ஸ் எங்கேயோ இதுதான் போயிடும். மேட்ரு. அவர் சொல்றது என்னன்னா கிங்ஸ்லேயர் சொல்றது இந்த இப்ப பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால மார்க்கெட் அதிகம் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் ஆமா பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ஊர்ல வந்து அவங்களுக்கு லோக்கல் இண்டஸ்ட்ரியே கிடையாது. ஓகேங்களா, எல்லாமே ஒரு பாலிவுட் படம்னா அதுதான் ஓடுவாங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ்லாம் நார்த் இந்தியா அதிகம். நீங்க பழைய நார்த் இந்தியா அதுதான் ப்ரோ மட்டும் சொல்றோம். இல்ல ஆனா bro. இல்ல துபாய் இல்ல ஒரு மலேசியா நிமிஷம் இல்ல அங்கெல்லாமும் அதிகம். 80s இல்ல 80s இதெல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாருமே அப்படிதான் இருக்கும் கரெக்டா. ஆனா இவர் ஆனா வந்து யாருமே கரெக்டா தான் வந்துட்டு சொல்றாரு அதான் அலெக்ஸ். நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. 100 crores ஆமா. அடிச்சது ஆனா ஒரு சவுத் யாருமே இந்தியன். இல்ல ப்ரோ. யாருமே அந்த ஹை பட்ஜெட்ல ஹை ரிலீஸ் யாருமே போல. இங்க இருக்கிற மொத்த ஃபுட்ஃபால்ஸையும் கொண்டு வந்துட்டான் அந்த சவுத் இந்தியால சிவாஜி த பாஸ். சூப்பரா கொண்டு வந்தான். எந்திரனே அதுக்கு அடுத்து பெருசா இல்ல போச்சு. அப்போ தூம் 2 டூ பேர் கிடையாதா தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் அண்டர் க்ரோஸ் இந்தியன் மூவி? போய் இந்தியாரன் கிட்ட சொல்றா. அதான் அவனே சிரிப்பான். அமெரிக்கான் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தான். அப்படியா? அதுவும் அதான் பெருமையா இன்டர்வியூல இவனே சொல்லுவானே முருகதாஸ். ஆனா என்ன பண்றது இப்ப ஆளு மதராசி கிட்ட இருக்கிறான். அப்ப ஃபர்ஸ்ட் அண்டர் க்ரோஸ் மூவி சிவாஜி. டேய் என்ன ஒண்ணு புரியல. இது இல்ல இது Facebookல இருந்த காலகட்டத்துல இருந்து அப்பத்துல இருந்தே எல்லாருக்கும் தெரியும். ஆமா 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 2007ல ப்ரோ வேர்ல்டு வைடு அது இதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாலயே வந்து சிவாஜி வந்து ஆல்மோஸ்ட் 60 to 70 crore அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மலேசியா சிங்கப்பூர் இந்த மார்க்கெட் யூகே மார்க்கெட்லாம் சேர்த்துதான் நம்ம ஃபர்ஸ்ட் 100 crore படம் சிவாஜியா வந்துச்சு. ஆல் இந்தியா லெவல்லனா இல்ல, ஆனா காலிவுட்ல ஃபர்ஸ்ட் அதுதான். காலிவுட்ல ஃபர்ஸ்ட் அதுதான். ஆல் இந்தியா லெவல்ல சில பழைய படங்கள்லாம் இல்ல இருக்கு. ஆமா ஷோலே இதுக்கு அது முன்னாடி இதெல்லாம் நம்ம சேர்த்து அடிச்சிட்டோம் 1 கோடி. ப்ரோ முதல்ல ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஒரு இந்தியார ஸ்பேஸ் போவோம், தெலுங்கார ஸ்பேஸ் போவோம், ஏன் கூகுள்ல கூட போங்க. இந்த தான் ஹிந்தில எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணுச்சு, தெலுங்குல எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணுச்சு. இதை பார்த்தா மகதீரா அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன். தமிழ்ல வேற ஏதோ கண்டிப்பா ஒன்று சிவாஜி தாங்க. எல்லாமே தமிழ்ல கண்டிப்பா அதான் இல்ல நீங்க எல்லா இயரையும் எடுத்து பாருங்க, தமிழ் தான் முதல்ல இருக்கும். அப்படி இருந்த நாம அலெக்ஸ் இப்ப அதான் எப்படி இல்ல இப்ப கன்னடா இல்ல ப்ரோ இல்ல சிவாஜி த பாஸ் அது ஜெயம் ரவி படம் இருந்தா கூட இங்க எல்லாம் ஏத்துப்பானுங்க. ரஜினி படங்கிறனால தான் இங்க எவனும் ஏத்துக்கல. ஆனா நான் சங்கர் படமா அதை பாக்குறேன், அதனால தான் நான் ஏத்துக்கிறேன். புரியுதுடா. நம்பா டே அவன் என்னடா எவ்வளவு பெரிய ஆள்றான் அவன். என்ன கேட்டா என்ன நான் பண்ணிருக்கேன். ஆனா என்ன பண்றது இப்ப சப்பையா தான் இல்லடா இருக்கான். அசிங்கமா தான் இருக்குது. இல்ல சிவாஜி த பாஸ் என்ன சொன்ன? ஜெயம் ரவி படமா? இல்ல ப்ரோ ஜெயம் ரவி படமாக இருந்தால் எல்லாம் அது ஏத்துப்பீங்க. 100 கோடி ஃபர்ஸ்ட் இது இவனுங்க. ஆனா ஆல்ரெடி இல்ல எல்லாரும் தெரிஞ்ச கதை தான். காண்ட் இருக்கலாம் எல்லாருமே. இப்ப மங்காத்தா படம் ஃபிளாப் நான் சொல்ல முடியும், அந்த மாதிரி இது. இல்லடா நான் திரும்ப ஒரு விஷயம் நான் சொல்றேன். சங்கர் திரும்பி கூட சொல்லுங்க. இல்லடா நான் நேற்று இதே விஷயத்த தான் சொன்னேன். சங்கர் வந்து இந்த ஜென்டில்மேன் படம்லாம் ஒரு சில அது ஒர்க்காவே பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிருப்பான்டா. அவனோட அம்மா அவங்க யாரு இவங்க பேர் என்னது அர்ஜுன். இல்ல என்ன ஒர்க் ப்ரோ ரிசர்வேஷன் கூடாதுன்னு சொல்றது. அது ஏங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் டீப்பா போனா நிறைய இது வருங்க. ஓகேங்களா, அதெல்லாம் உட்கருத்து. அன்னைக்கு வந்து நீங்க அதான் இல்ல ப்ரோ இவன் இல்ல ஐயரு ரிசர்வேஷன் போறான். படமா பார்த்தா வேற அப்படி இல்ல மாதிரி அலெக்ஸ், அது உண்மைதான் நீ சொல்றதுதான். என்னன்னா அன்னைக்கு படமா பார்த்தவங்களுக்கு யாருக்கும் அது ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டா வந்திருக்கு, ஒரு இதுவா வந்திருக்கு அப்படிலாம் தெரியாது. ஒரு படமா வந்திருக்கு. லஞ்சம் ஊழலுக்கு வந்து ஒரு எதிர்ப்பா ஒரு படம் வந்திருக்கு, அப்படிதான் பார்த்தாங்க. இன்னைக்குதான் அதுல வந்து டீகோடிங் பண்ணி அதை வந்து ஒரு இல்ல கான்செப்டாவே இது அன்னியனும் அப்படிதான். அவன் இந்தியன் அன்னியன் எல்லாமே முதல்வன் கூட நிறைய ப்ராப்ளமேட்டிக்கான சீன்ஸ் இருக்கு. இருக்கட்டுங்க. நான் இப்பயும் சொல்றேன் திரௌபதியா இருக்கட்டும், ருத்ர தாண்டவமா இருக்கட்டும், இல்ல அந்நியனா இருக்கட்டும், இல்ல நீங்க சொல்ற லெப்ட் விங் ஐடியாலஜியா கூட இருக்கட்டும், பாரஞ்சித்து மாரி செல்வ படமா கூட இருக்கட்டும்,
நான் எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்றது, படத்தை படமா பார்த்துட்டு போனா இங்க பிரச்சனையே இல்லைங்க. புரியுதுங்களா? ஆமா ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருக்காங்க, இதா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இதுல எங்கன்னா எனக்கு எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இல்ல ப்ரோ, இல்ல இல்லடா, நான் இது இப்போ சொல்லிடுறேன். இல்ல நான் ஒரு சங்கர் படத்துல நான் இல்ல சொல்லிடுறேன். இல்ல அவன் படத்துல ஐயர்லாம் வந்துட்டு அதான் ஐயர் வந்துட்டு இந்த மாதிரி நல்லது பண்றதை காட்டுற மாதிரியும், குப்பத்துல இருக்கிறவன் வந்துட்டு அதான் இந்த மாதிரி அதான் தப்பு பண்றதை காட்டுற மாதிரியும் பண்றதா இவனுக்கு சொல்றானுங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இல்ல வடச்சென்னை வரும்போது எங்க மயிறு பிடுங்க போனானுங்க தெரியல ப்ரோ. படத்தை படமா பாருங்க, விக்னேஷ் ப்ரோ சொல்ற மாதிரி. அது ஒரு வெறும் பொழுதுபோக்கு. இல்ல இல்ல ப்ரோ, இப்ப இல்ல ப்ரோ, இப்ப உன்னை சொல்றேன், சென்னையில இருக்கிற ரவுடிஸ் இருக்கிற ஏரியாஸ்லாம் ஏன் இப்ப நியூஸ் படியே சொல்றேன், எந்த சினிமாட்டிக்கும் தேவையில்லை, சென்னையில இருக்கிற ரவுடிஸோடைய ஏரியா எல்லாமே எடுத்து பார்த்தா தெரியும் ப்ரோ. அதுலயே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஆமா, இப்ப புரியுதா? புதுப்பேட்டையும் அதுதானே வந்து ரொம்ப ஓபனா அதான். ஆனா இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, நான் சென்னை தான். எனக்கு என்ன தெரியுமா ஒரு மாதிரி தோணும், இல்ல சும்மா சோசியல் மீடியால வந்துட்டு இவனு சொல்லுவானுங்க, எதுக்கு அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னு. ஏன்டா இப்ப சரி இப்ப நீ இருக்கிற அண்ணா நகர்ல ஒரு ரவுடி இருக்கான்னு சொல்லிட்டு வையன், செருப்பால் அடிப்பானு. அதாவது இல்ல படத்தை பாக்குறவனுக்கு அது ஒட்டாது, இது சுத்தமா ஒட்டாது. புதுப்பேட்டைல அந்த உங்க ஏரியா எங்க ஏரியான்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அண்ணா நகர்ல வேற ரவுடி அலெக்ஸ் வேற சோ தெரியாது. டிஎம்கே கவுன்சிலர் அவர் சொல்லு இல்லையா? அந்த இது பாத்திருக்கியா, எங்க ஏரியா உள்ள வராத பாட்டுல என்னெல்லாம் ஆமா, ஏரியா அதான் உங்க ஏரியா, புதுப்பேட்டை, காசிமேடு, ராயபுரம் போனா சித்து, அதெல்லாம் நீங்க வேற நீங்க உலகம். நிறைய விஷயம் கவனிச்சிருப்பீங்க. இந்த சங்கர் மேல இது சொல்றவங்க, மணிரத்ன மேல சொன்னவனுக்கெல்லாம் உங்களுக்கு கடைசி இந்த லாக்டவுனுக்கு அப்புறம், ஓகேங்களா, அது லாக்டவுனுக்கு அந்த இது அந்த 2019 அப்புறம் 2020 இந்த மாதிரி டைம்ல ஆரம்பிச்ச ஒரு குரூப் தான். எப்படின்னா லாபி. நான் பச்சையா சொல்றேனே, இந்த டிஎம்கே ஐடியாலஜி பார்த்தீங்களா, இந்த யாருன்னா இந்த ஜீவ சகாப்தம்னு ஒருத்தர் இருப்பான், ஓகேங்களா. அவன் வந்து நியூஸ் 7ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவன் வந்து வேலையை விட்டு துரத்தினாங்க. ஏன்னா மாரிதாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பொலிட்டிக்கல் டிஎம்கே பேக்ரவுண்ட் இருக்கு, அவனை வந்து நெறியாளர்கள்லாம் வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன்லாம் துரத்தியாச்சு. இவனுங்கெல்லாம் ஆரம்பத்துல வந்து இந்த இது தமிழ் லிபர்ட்டின்னு சொல்லிட்டு பெரியார் அம்பேத்கர்னு சொல்லிட்டு இதுவா தான் மார்வாடிகளுக்கு எதிராலாம் வந்து வன்மம் கக்குனாங்க. அதுதான் அந்த ஜீவசகாப்தம் லிபர்ட்டி தமிழ். ஆமாங்க. இன்னொன்னு ப்ரோ, இல்ல ப்ரோ, ஒரு இதே மாதிரி பீஸ்டுக்கு இல்ல நான் சொல்லிடுறேன்டா. என்னன்னா இவங்களோட ஐடியா அஜெண்டா என்னன்னா, ஒரு இது ஃபர்ஸ்ட் இவனுங்கள பொலிட்டிக்கலா பேசிட்டு இருந்தவங்க, இதுவா பேசிட்டு இருந்தானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணானுங்க, இவனுங்க வந்து யூடியூப் இது சினிமா ரிவ்யூவரா மாறுறானுங்க. நான் வந்து சினிமாவை பத்தி பேச போறேன், அதாவது நல்லா கேட்டுக்கோ, துணிவா வாரிசான்னு சொல்லிட்டு ஒரு இது ஒண்ணு அந்த டைம்ல வந்து லாக்டவுன்ல வந்து ஒரு இது ஒண்ணு வந்துச்சு. அப்போ வந்து இவன் வீடியோவே போட்டு வச்சிருப்பான், எப்படின்னா துணிவு வாரிசெல்லாம் விடுங்க, நம்ம வந்து பெரியார் புக்கு படிப்போம்னு சொல்லிட்டு பெரியார் புக்கு வந்து அது வந்து துணிவா வாரிசான்னு தமிழ்னு போட்டு வச்சுட்டு இவன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பெரியார் புக்கை பத்தி படிச்சுட்டு அந்த 30 நிமிஷம் வீடியோ பேசிட்டு கடைசி ஒரு நிமிஷத்துல இப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி புத்தகங்களை படிச்சு அறிவு வளர்த்துக்கிறது நல்லதா இல்ல வந்து துணி வாரிசாக அடிச்சுக்கிறது இதுவான்னு சொல்லிட்டு நீங்களே இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து கருத்தியல் பேசினவன் அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு சினிமா ஃபேனா மாறி இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜியா பாத்தீங்கன்னா ஐடியாலஜின்னு கிடையாது, இவனு எங்கன்னா சங்கர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறானா, சங்கரை வந்து இப்ப சொன்ன பத்தியா, அதாவது இப்ப நிறைய பேர் வந்து இன்டெலெக்சுவலா நான் வீடியோ போடுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு நான் டீகோட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சங்கர் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருக்காரு, பிராமின்ஸ் வந்து உயர்த்தி பிடிச்சிருக்காரு, அவர் வந்து ரிசர்வேஷனுக்கு ஆப்போசிட்டா பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதுக்கு முன்னாடி கூட வீடியோ போடலாம். ஆனா இவனுக்கு வந்து ஒரு இன்டென்ஷனா பேசி சின்ன படத்துல கூட, அது எஜமான் படமா இருக்கட்டும், யூடியூப் ரோட்டஸும் இதே வேலையை தான் பண்ணான், அப்புறம் ஐயன் கார்த்திகேயன் இதே வேலையை தான் பண்ணியிருப்பான், புரியுதா, பிரகதீஷும் இதே வேலையை ப்ரோ நம்ம படம். அதுதான் சொல்றேன். இல்ல ப்ரோ ஒன்னு சொல்லிக்கிறேன், இல்ல முச்சுக்கிறேன். பீஸ்ட்க்கு வந்துட்டு என்ன தெரியுமா கேட்டாங்க சித் ப்ரோ, டிஎம்கே காரணங்க ஏன் இப்ப கேக்குறானுங்க, அப்ப கேட்கல. இல்ல ப்ரோ, இல்ல ஒன்னு சொல்லிடுறேன்டா. பீஸ்ட் எல்லாம் ஏன் சொல்றேன், நான் ஏன் சொல்றேன்னா பீஸ்ட் எல்லாம் இப்போ வந்த படம். நான் சொல்றது வந்து இவனுக்கு எஜமான் எடுக்கிறானுங்க, சின்ன கவுண்டர் எடுக்கிறானுங்க. எஜமான்ல எனக்கு ஆனா எஜமான்ல என்னன்னு தெரியல. இல்லடா ஜாதி அது ஓகேவா, நாட்டாம சின்ன கவுண்டர் தேவர் அது தெரியுது, அது ஜாதி இதெல்லாம் புதஞ்சி போன ஒரு படத்துல அப்படி
புதஞ்சி போன ஒரு இன்டர்பிரேட் பண்றேங்கிற பேர்ல இவனுங்களோட ஐடியாலஜியோட கண்ணோட்டத்துல பார்த்தானுங்க. தெரியும் பார்த்த வேலை. இன்னொன்னு ப்ரோ, இப்ப நீங்க இல்ல ப்ரோ கேஸ் இல்ல, நீங்க கேஎஸ் ரவி கிட்டே போய் இதை கேட்டாலும் அப்ப கிராமம் அப்படிதான் இருந்ததுன்னு ஒரு வார்த்தை ஆமா, சொல்லி ஆதி உதயகுமார்ல இருந்து அவங்க அப்போ நடந்ததான் அவங்க எடுத்திருக்காங்க. ஓகேவா? இல்ல விக்னேஷ் ப்ரோ, இன்னொருத்தவங்க லீ டிவின்னு ஒருத்தவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா விக்னேஷ் ப்ரோ? லீ டிவி அது ஒரு வேற குரூப் ப்ரோ. அவன் என்ன சொல்றான்னா, தளபதி வந்து மன்னிப்பு கேட்கணுமா துப்பாக்கி பீஸ்ட் எடுத்ததுக்கு. அதுக்கு தான்டா எக்ஸ்பிளைன் பண்ண நான் இருக்கேன். அவனுங்க எல்லாம் விடுங்க, நான் சொல்றேன். ஒருத்தன் ஒன்மா கக்குன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு விக்னேஷ் ப்ரோ? யாரு? ஒரு நிமிஷம். இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ. இல்ல பீஸ்ட் முடிச்சிடுறேன். இல்ல பீஸ்டுக்கு சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, இங்க படத்தை பார்த்துட்டு யாரு இவனுங்க ஒரு சில பேர் அது கேள்வி கேட்டிருந்தானுங்க. நீங்க வந்துட்டு எதுக்கு வந்துட்டு ஈரானு ஈராக்கு பாகிஸ்தானு இந்த மாதிரி கண்ட்ரிஸை வந்துட்டு எதுக்கு வந்துட்டு டெரரிஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டுறன்றான். நீ எங்க வேணா போய் கேளு, ஏன் எதுல வேணா சர்ச் பண்ணி பாரு, எங்க ரியாலிட்டி தானே எடுப்பாங்க. இருக்கிறதுல மோஸ்டா இருக்கிற டெரரிஸ்ட் இருக்கிற பிளேஸ் என்னன்னு எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, போயிட்டு அமெரிக்கால ரஷ்யால வந்துட்டு டெரரிஸ்ட் ஆர்ஜின் ஒரு மாதிரி படம் எடுத்தேன்னு லூசுன்னு வானுங்க. புரியுதா? கூட வந்துட்டு அங்க இருக்கிறவனை போயிட்டு இப்ப ஒண்ணும் இல்ல ப்ரோ, இப்ப ஈராக்ல ஒருத்தன் வேடி சட்டை போட்டுன்னு சுட்டுனுங்கிறான்னு சொத்து அவனா எடுக்க முடியுமா? இல்ல ஜீன்ஸ் பேண்ட் அங்க இதுல வந்துட்டு தான் போட்டுக்கின்னு அவனுக்கு வந்துட்டு சுட்டுன்னு இருக்கான்னு எடுக்க முடியுமா? கமல்ஹாசன் ஏன் விஸ்வரூபம் எல்லாம் போயிட்டு தாலிபான் சீட்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான் இல்ல அதான் சொல்ல வந்த அலெக்ஸ், எந்த ஒரு நடிகருமே பண்ணாத கமல் என்ன பண்ணானா, ஹீரோ வந்து ஒரு முஸ்லிமா காட்டியிருப்பான். அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அலெக்ஸ். இல்லைங்க, நீங்க வந்து கதை சித்து கிங், நீங்க வந்து பாத்தீங்கன்னா கதையை டைவர்ட் ஆகி நீங்க நிறைய போயிட்டீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, பர்டிகுலரா இந்த சங்கர், மணிரத்னம் இவங்க மேல மட்டும் பர்டிகுலரா அந்த கேட்டட், அதாவது இன்னைக்கு அவங்க வந்து அதாவது 2K கிட்ஸை தாண்டி இன்னைக்கு ஜென்ஜி ஜென்ரேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? 90 கிட்ஸு எனக்கே இப்போ வந்து இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் கூட நம்ம மிஸ் ஆகணானே கிடையாது. ஓகேங்களா? அவங்களோட தாட்டி எல்லாமே இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. அது வந்து இதுவா இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவர்கிட்ட சரக்கு தீர்ந்து போச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிற படமும் மொக்கையா இருக்கு. நான் 100% நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? சங்கர். ஆனா இவனுக்கு பழைய படத்தெல்லாம் இவங்க வந்து ஒரு எடுத்து அது வேற ஒரு கோணத்துல பார்த்து ஐடியாலஜியா பார்த்து இவனுங்க அடிக்கிறானுங்க பாத்தீங்களா? ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ப்ரூட்டல ஒரு விஷயத்த கொண்டு வரானுங்க பாத்தீங்களா? அதாவது ஒரு கம்யூனிட்டின்றதுக்காகவே பாத்தீங்கன்னா இவனுங்க வந்து ஒரு அதை வந்து ஒரு வேறுபட்ட கண்ணோட்டத்திலே பார்த்து இதுல என்னென்ன குறைலாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு, அதாவது சொல்றேனே, பொலிட்டிக்கலா பேசிட்டு இருந்தவங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த சினிமா ரிவ்யூவரா மாதிரி இவனுங்க வந்து தொடர்ந்து அதை வந்து ஒரு ஹேட்டட் அவனை ஸ்ப்ரெட் பண்ணி இன்னைக்கு சினிமாவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி, அதாவது நீங்க நான் ரீசெண்டா கூட சொல்லியிருப்பேன் அலெக்ஸ் அந்த இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்லயே பார்த்தீங்கன்னா யாரு என்ன சொல்றது, யாரு டாப் என்ன சொல்றது, யாரு பெரிய டைரக்டர், யாரு வந்து நம்பர் 1 அது இதுன்னு சொன்னா, ஓகே இப்போ லோகேஷ், அட்லி, ஓகேவா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை கூட பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா லோகேஷ்லாம் பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டாரு. இப்போ ரஜினியை வச்சு ஒரு படம் தான் எடுக்க போறாரு. அதுக்கப்புறம் ஒரு வேலை இது பண்ணாரு. அட்லியும் பார்த்தீங்கன்னா வெளியில படம் எடுக்கிறாரு. ஆனா இவனை எடுக்கிறது பார்த்து நீங்க வெற்றிமாறன் இருப்பாங்க, மாரி செல்வராஜ், பாரஞ்சித், புரியுதா அலெக்ஸ்? இவனை கொண்டு வர்ற அந்த இதுவே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஐடியாலஜியே பார்த்தீங்கன்னா கூட இங்க வந்து ஒரு சில படங்கள் மட்டும்தான் வரணும், இந்த மாதிரி ஐடியாலஜி படம் மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு விதமான ஒரு லாபி தான் அது. கேக்குதா? கேக்குது ப்ரோ. அதுதான் ஏன்னா இவனுங்க பேசிய இப்ப அலெக்ஸ் சொன்னான்ல, இப்ப முதல்வன் படம் எடுத்தா என்ன தெரியும், முதல்வன்ல அரங்கநாதன்ற கேரக்டர் அது யாரை காமிச்சாங்கன்னு எல்லாருமே தெரியும். ஓகேங்களா? அந்த அதுல ஒரு டைலாகே ஒண்ணு வரும், அதாவது அந்த இவருக்கும் என்னது ரகுவாரனுக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் அவர் 30 வருஷம் அரசியல் வாழ்க்கைன்னு அவர் சொல்லுவாரு. உங்களோட அரசியல் வாழ்க்கையோட சேர்த்து என்னோட 1 வருஷம் இது நான் 31 இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற மாதிரி இவன் சொல்லுவான். அந்த வார்த்தைலாம் யாரை மென்ஷன் பண்ணது, புரியுதுங்களா? அதுவும் இல்லாத அந்த இவரு தோத்துட்ட உடனே யாரெல்லாம் தோத்தாங்களோ அந்த கட்சி கூட